புத்தகம் ஒரு மனிதனுக்கு சிறந்த நண்பன் என்பார்கள். இந்த நண்பனை உயிர் நண்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் புகழ் உச்சியில் அமர்ந்திருப்பார்கள். பலர் சாதனையாளர்களாக இடம் பிடித்திருப்பார்கள். உதாரணமாக, அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் புத்தகம் படித்தே உயர்ந்தவர். அவர் சாதாரண தச்சு தொழிலாளியின் மகனாய் பிறந்து புத்தக படிப்பினால் தேசம் புகழ திகழ்ந்தவர். ஜார்ஜ் வாஷிங்டன் வரலாறு என்ற புத்தகத்தை இரவல் வாங்கி படித்தவருக்கு அமெரிக்க குடியரசுத் தலைவராக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட அதுவே அமெரிக்காவின் வரலாறாக மாறியது. காஞ்சிபுரத்தில் இருந்து முதுகலை பட்டதாரியான ஓர் இளைஞன் சென்னை நோக்கி சென்றான். முடிவில் தமிழகத்தின் முதல்வராகி திரும்பினார் என்று பேரறிஞர் அண்ணாவை புகழ்வார்கள். அவர் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் உள்ள பெரும்பாலான நூல்களை படித்தவர். நூலகம் திறக்கும் பொழுது உள்ளே செல்பவர் அந்நூலகத்தினை மூடும் பொழுதுதான் வெளியே வருவாராம். அத்தகைய ஈடுபாடு அவருக்கு புத்தகத்தின் மேல். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக விளங்கிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மாஸ்கோ நகருக்கு சென்ற பொழுது தான் தங்கும் விடுதி 2 விடுதிகள் வேண்டும் என்று கேட்டாராம். அதிகாரிகளுக்கு ஆச்சரியமாக போனது. 2 விடுதிகள் எதற்காக என்று கேட்டதற்கு, ஒன்று தான் தங்குவதற்கும், மற்றொன்று தான் எடுத்துக்கொண்ட புத்தகங்களை வைப்பதற்காக என்று கூறினார். அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இப்படியாக பல தலைவர்கள் புத்தக வாசிப்பில் தலை சிறந்து விளங்கினார்கள். கல்வி அறிவை போதிக்கும் பள்ளி ஆசானுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவை புத்தகங்கள். வாழ்க்கையில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களின் வரலாறு மட்டும் புத்தகங்களாக பதிவாகவில்லை. அவர்கள் அந்த நிலையை எட்ட கை கொடுத்தவை புத்தகங்களாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறப்பான புத்தகங்களின் தகவல்கள் மற்றும் விரிவாக்கம் சமூக வலைத்தளங்களான யூடியூப் மற்றும் முகநூலில் ஐன்ஸ்டீன் கல்லூரி பேஜில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேர்காணலை காண தவறியவர்கள் அங்கு சென்றும் பார்த்து கொண்டு பயன்பெறலாம். அறிவையும் சிந்தனையையும் வளர்க்கும் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை இன்றைய தலைமுறையினரிடம் அதிகப்படுத்தும் நோக்கில் சிறந்த புத்தகங்களை வாசிப்போடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதில் உள்ள கருத்துக்களை எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கும் சிறப்பான செயலை செய்து வரும் மாணவர்களின் உச்ச நண்பனும் திரு ஆலடி அருணா அவர்களின் சீரிய புதல்வரும் நம் ஐன்ஸ்டீன் கல்லூரியின் செயலருமான திரு எழில்வாணன் ஐயா அவர்களை தங்களது கருத்துக்களை மாறி போல் பொழிய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you, Janagi, and well done, Prasanna, and welcome Shireen Fatima, who's going to do the summation, and a special appreciation to the webinar coordination team headed by Professor Ulanathan sir and others for providing this platform in an excellent way. And welcome to all the participants, my students, my alumni, my well-wishers, both on this webinar link and also through the Facebook channel. So wish you all a good evening. இன்றைய தலைப்பு வந்து ஏற்கனவே நம்ம ஹோமோ டியூயஸ் யுவல் நோவா ஹாரரி, உலக பெறப்பட்ட எழுத்தாளர் யுவல் நோவா ஹாரரியின் 2ஆம் புத்தகமான ஹோமோ டியூயஸின் 2ஆம் பாகம். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த புத்தகத்தை பற்றி ஒரு நெடும் உரையாடல் நிகழ்த்திய போது அந்த புத்தகத்தை வந்து ஒரு நிகழ்ச்சிக்குள் அடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை 2 பகுதியாக பிரித்து கடந்த வாரம் அதை பாதியும் இந்த வாரம் 2ஆம் பாதியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கோம். So once again, welcome everybody to this session. So hope this session will be interesting, interactive, informative and thought provoking to you. ஒரு புத்தகம் வந்து நம்ம சிந்திக்க தூண்டணும். எனக்கு வந்து பொதுவாக நிறைய பேர் கதை புத்தகங்கள் படிப்பாங்க, வரலாற்றை படிப்பாங்க, நாவல்ஸை படிப்பாங்க. ஒருவருக்கு ஒரு விருப்ப வெறுப்பு இருக்கும். அது வந்து தனிப்பட்ட விருப்ப வெறுப்பை சார்ந்து சமீபத்தில் என்னுடைய தேடல் வந்து அதிகமா இது மாதிரி ஒரு தமிழ் மொழி பற்றியோ, நம்முடைய தமிழ் தலைவர்களை பற்றியோ, அல்லது தமிழக வரலாற்றை பற்றியோ, குறிப்பாக ஈழத்தை பற்றி அதிகமாக வாசிக்க வேண்டிய ஆவல் இருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக இந்த யுவல் நோவா ஹாரரி பற்றி கேள்விப்பட்டு வாசித்த ஒரு வாரத்திலேயே அவரோட ரசிகர் ஆயிட்டு, அந்த முதல் ஒரு 10 பக்கம் அந்த சேப்பியன்ஸ் புக் வாசித்த உடனே அவரோட ரசிகர் ஆயிட்டு இவரை பற்றி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த புத்தகத்தையும் அதில் இருக்க உட்கருத்தையும் அவரை பற்றியும் கொண்டு சேர்க்கணும். இப்படிதான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி எலான் மஸ்க் பத்தி படிச்சு ரொம்ப ஆச்சரியமாகி இப்ப நம்ம கல்லூரி வந்து எல்லாருக்கும் எலான் மஸ்க் பத்தி ஓரளவுக்கு தெரியும். அதை எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ண, அதே போல ஒரு ஆளுமை, அதே போல ஒரு உந்துதல், அந்த அளவுக்கு வசதிக்குரிய ஒரு எழுத்தாளராக இருப்பவர் தான் யுவல் நோவா ஹாரரி. அவருடைய 2ஆம் புத்தகத்தை பற்றி தான் இன்று நம்ம வந்து பார்க்க போறோம். கடந்த வாரம் நம்ம பேக்கும் போது இதை ஒரு 4 பகுதியாக எடுத்துட்டோம். அதாவது இந்த புத்தகத்தை வந்து அவரே வந்து ஒரு 4 பகுதியா பிரிக்கிறாரு. ஒன்று வந்து
அந்த புக்ல வந்து ஹியூமன் அஜெண்டா. அந்த ஹியூமன் அஜெண்டால இருந்தால் நான் லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதுல வந்து எப்படி ஃபேமின், வார் அண்ட் பிளேக் எல்லாம் ஓவர் கம் பண்ணி மனிதன் வந்து கொண்டு வந்தாங்க. பேசிக் அஜெண்டா டு சர்வைவல் அண்ட் டு ரீப்ரொடியூஸ் அண்ட் டு சேஃப்கார்ட் themselves from all forms of death as much as possible. செகண்ட்ல பார்த்தோன்னே எப்படி ஹியூமன்ஸ் வந்து உலகத்தை கான்க்யூர் பண்ணாங்க. ரிலிஜன் வித் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் ரெவல்யூஷன்ஸ், ஹியூமனோட சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அதில் பார்த்தீங்கன்னா, இன்னும் எப்படி கடந்த நூற்றாண்டுல வந்து 40 ஆண்டுகள் சராசரி உயிர் வாழக்கூடிய மனிதன் வந்து இன்றைக்கு வந்து 70-80 ஆண்டுகள் வரை மாறிடுதோ, அடுத்த நூற்றாண்டு 150 ஆண்டுகள் வாழ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் 150 ஆண்டுகள் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கும். இதனால என்னோட உளவியல் மாற்றம், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது போன்ற பல ஆராய்ச்சியான தகவல்களை கடந்த பதிவில் நாம் பேசினோம். இன்றைய வந்து லாஸ்ட் 2 பார்ட்ஸ், அதாவது ஹவு sapiens gave meaning to the world அப்படின்ற ஒரு பகுதியில வந்து முக்கியமா அதை வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் லிபரலைசேஷனை பத்தியும், கொஞ்சம் ரிலிஜியன் வித் சயின்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் படிப்போம். இறுதி பாகம் என்ன, இந்த யுவல் நோவா ஹராரி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு, எவல்யூஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா சில உளவியல் விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாரு. ஆனா இந்த புத்தகத்துல என்ன ஆச்சரியப்படுத்திய கடைசி பகுதி வந்து இனிவரும் உலகம் ஒரு பெரியார் ஒரு புத்தகத்துல கூட வரலாறு, அதாவது விஞ்ஞானம் எப்படி வளர்ந்து வருகிறது, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாயிசம் அண்ட் கம்யூனிகேஷன் அலாங் வித் இன்டர்நெட் டெக்னாலஜி மனிதனையே புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாகி கொண்டிருக்குது. அதை பத்தி அவர் பேசும்போது இவர் எந்த சப்ஜெக்ட் தான் விட்டு வச்சிருக்காரு தெரியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமே. அந்த ஆச்சரியத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஸோ வில் என்டர் இன்டு தி செஷன். இந்த செஷன் முக்கியமா நம்ம பார்க்க how humans gave meaning to the world அப்படின்னு பார்த்தோம். ஸோ மீனிங் டு த வேர்ல்ட்னா என்ன அடிப்படையில பார்த்தா இதுல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது டாக்குமெண்டேஷன், லிபரலைசேஷன் அண்ட் சயின்ஸ், ரிலிஜன், இதை எப்படியும் மிக்ஸ் பண்ண. ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து மனிதன் வந்து தன்னுடைய ஆவணப்படுத்த வந்து ஒரு அடிப்படை குணாதிசயமா மனிதன் வச்சிருக்கான். இப்ப மிருகங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் அடுத்து ரிப்பீட் த சேம் திங் அகைன் அண்ட் அகைன். ஆனா மனிதன் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்மளுடைய முன்னோர்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட குறிப்புகள், குறிப்பா டாக்குமெண்டேஷன் வச்சு வரும்போது இது ரொம்ப ரொம்ப நமக்கு வசதியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பவர் ஆஃப் டாக்குமெண்டேஷன் வந்து மனிதன் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துட்டான்னா, பிளைண்ட்லி பிலீவிங் தி டாக்குமெண்ட்ஸ். ஒரு டாக்குமெண்ட்ல இருந்தாலும் உண்மைன்னு கிடையாது இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் யூ ரைட் சம்திங் ஆன் அ பேப்பர், இட் டசன்ட் மீன் இட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத். இட் கேன் பி மிஸ்லீடிங், இட் கேன் ஈவன் கிவ் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆளுமை வந்து நிறைய வார்னிங்ல வச்சுதான் அந்த யுவல் நோவா ஹராரி வந்து. பட் தி அது என்ன சொல்றாரு, கடைசி அந்த ஆஃப்டர் 17th or 18th century வந்து மனிதன் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டாக்குமெண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு, இதனால என்னென்ன சில விளைவுகள் நடந்திருக்குன்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கு. குறிப்பா 2ஆம் உலக போர், எல்லாரும் கேள்விப்பட்டு 2ஆம் உலக போர் வந்து மையமா இருந்தது ஹிட்லர் அண்ட் முசோலினி. முசோலினி கூட ஓரளவுக்கு தான், பட் ஹிட்லர் ஹவு தி நாசி படைகள் வந்து எப்படி யூதர்களை கொண்டு குவிச்சு அந்த ஒரு காலகட்டத்துல தி அலைட் ஃபோர்ஸஸ் ஹெடட் பை இங்கிலாந்து, தென் ஜாயின்ட் பை யூஎஸ், தென் அகைன் யூஎஸ் கூட ஜாயின் பண்ண. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முசோலினி அண்ட் ஹிட்லர் அலாங் வித் ஜப்பான்ல ஒரு உலக போர் உள்ள காலத்துல முக்கியமா பார்த்தா யூதர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு எந்த விதமான தயவு தாட்சணை இல்லாமல் கொல்லப்படுகிறார். அப்ப ஒரு காலகட்டத்துல பார்த்தா ஒரு 30,000 யூதர்கள் வந்து தங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஜெர்மனி விட்டு வெளியேறி நடந்துகிட்டு ஒரு மைக்ரேஷன் இல்லையா, மாஸ் மைக்ரேஷன் 30,000 பேர் நடந்து போனா நினைச்சு பாருங்க. 1940 மைக்ரேஷன் பண்ணிட்டு தே ஆர் ரீச்சிங் நியர் போர்ச்சுகல். அப்ப போர்ச்சுகல் கண்ட்ரி என்ன சொல்றாங்க, இது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஏற்கனவே போர் சூழல் இருக்கு, உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தா நான் வந்து ஜெர்மனியை பகச்சிக்க வேண்டியதா இருக்கும், அப்புறம் எங்க நாட்டு மேல போர் தொடுத்து எங்களுக்கு உண்டான பாதிப்பு அதிகமா இருக்குமே, உங்களை நான் எங்க நாட்டுக்குள்ள விட முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்க போர்ச்சுகலோட அந்த எல்லையில வந்து. அப்போ வந்து மக்கள் வந்து கதறாங்க, நீங்க எங்களுக்கு இப்ப அடைக்கலம் கொடுக்கலன்னா நாங்க சாவது நிச்சயம், கண்டிப்பா எங்க மேல வந்து எந்த விதமான தயவுதாட்சியை வந்து நாங்க ஹிட்லர் கிட்டயோ ஜெர்மன் ஆர்மி கிட்டயோ எதிர்பார்க்கவே முடியாது, இதுதான் உண்மை, அதனால நீங்க எனக்கு உள்ள விடணும்னு. அப்ப அவர் கேட்க, நீங்க யூதர்கள் எனக்கு எப்படி தெரியும், நீங்க ஜெர்மானில எப்படி தெரியும், இப்ப உங்க மேல கருணை காட்டி நான் உள்ள விட்டாலும் எங்க நாட்டுக்குள்ள போகும்போது உங்ககிட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க, நான் டாக்குமெண்டேஷன் உங்ககிட்ட ஆதாரம் கேட்பாங்க. அப்போ அவங்க சொன்ன, நீங்க தானே அதிகாரி எங்களை உள்ள விடுறதுக்கு, அப்ப நீங்க 30,000 பேர் இருக்கீங்க, நான் எப்படி எழுது, அவங்க வந்து கெஞ்சுறாங்க. இன்னொரு பக்கத்துல இவருக்கு தகவல் வருது, இன்னும் ஒரு சில நாட்கள், 2 வாரத்துல வந்து ஜெர்மன் படை வந்து இந்த எல்லையை நெருங்கிட்டா என்ன ஆகும், இவங்களை உடனே கொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு, சரி நான் உதர்வேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிகாரி என்ன பண்றாருன்னா 10 நாட்கள் ஒரு சின்ன டீமை வச்சுக்கிட்டு, அவர் பேர் வந்து சௌசா மெண்டஸ், யூ கேன் கூகுள் அண்ட் சி சௌசா மெண்டஸ், ஒருத்தர் வந்து போர்ச்சுகீஸ் வந்து 10 நாள்
இரவு பகல் பார்க்காம உழைச்சி 30,000 பேருக்கு ஒரு ஆவணத்தை ஒரு தொடக்கம் வாங்க, அவங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க நாடு என்ன, நீங்க என்ன விஷயமா இங்க வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் குறிப்பெடுத்து எடுத்து 10 நாட்கள் 30,000 பேருக்கு அந்த நம்ம ஊர்ல வந்து விசா அண்ட் பாஸ்போர்ட் ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்து அவரும் பேக்கப் ரெஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு எல்லாமே மேனுவல் தான் இல்லையா கொடுத்துட்டு அவங்களை எல்லாரையும் காப்பாத்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா 10வது நாள்ல அந்த 10 நாள் அவர் போட்ட உழைப்புனால அவுட் ஆஃப் எக்ஸாஷன் இல்லையா அந்த களைப்புனால collapsed and he died on the spot. பட் அந்த 30,000 பேருக்கு இந்த சௌசா மெண்டஸ் என்ன ஆனார்னே தெரியாது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே நாட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த 30,000 யூதர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். இல்லைன்னா அந்த 30,000 யூதர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு அந்த யூதர்கள் வந்து சௌசா மெண்டஸ் வந்து கொண்டாடுறாங்க. யூ கேன் கூகுள் அண்ட் சி மோர் அபவுட் சௌசா மெண்டஸ். இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான டாக்குமெண்டேஷன். அன்னைக்கு மட்டும் அந்த சௌசா மெண்டஸ் அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்க மறுத்து இருந்தால் நினைச்சு பாருங்க, 30,000 உயிர்கள் எந்த விதமான கருணை இல்லாமல் தயவுதாட்சியங்களால் கொல்லப்பட்டிருக்க ஒரு மாபெரும் சூழல். அன்றைய ஏற்கனவே பல லட்சம் யூதர்கள் இறந்துட்டாங்க. அது கூடுதலாக இன்னொரு 30,000 பேர் இருந்திருக்கூட. இன்னொரு டாக்குமெண்டேஷன் அது சமீபத்துல பாத்தீங்கன்னா 1958 வந்து சைனால வந்து ஒரு வறட்சி, ஏற்கனவே சொன்ன ஃபேமின், பயங்கரமான ஒரு ஃபேமின் வந்து இந்த ஃபேமின் வரதுக்கு கூட பார்த்தா ஒரு டாக்குமெண்ட் தான் காரணம். நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் ஆக்க போற மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபேமினுக்கு வறட்சிக்கு காரணமாயிடுச்சு. என்னன்னா சைனா இஸ் வெரி பாப்புலர் ஃபார் ரைஸ், அந்த தானியங்களை சேமிச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப. அப்போ ஒரு காலத்துல வந்து அந்த 1956 57 வந்து நல்ல செழிப்பான அறுவடை எல்லாம் நடத்தும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம நல்லா நம்ம விவசாயம் ரொம்ப பலமாக இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க. மொத்தம் எவ்வளவு நம்ம கிட்ட உணவு தானியங்கள் எவ்வளவு இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணு இவங்க வந்து ஒரு தவறான தானியம் கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை, இப்ப இருக்கிற மாதிரி நம்ம உணவு தானியங்களை உற்பத்தி செய்தா நமக்கு வந்து செழிப்பாக நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய சூழல் நமக்கு அமையன்னு சொல்லும் போது அப்போ அந்த சைனா என்ன பண்றாங்க, அன்றைய காலகட்டம் 1958 வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் வார்ஸ்லாம் அப்புறம் ஒரு ஸ்டெபிலைசிங் எக்கனாமி, அங்க ஒரு கம்யூனிசம் எக்கனாமி என்ன பண்றாங்க, நம்மளுடைய பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் பாதுகாப்பு தளவாடங்கள்லாம் வாங்கறதுக்காக இந்த உணவு வந்து ஒரு 60% உணவு வந்து விற்பனை செஞ்சுட்டு வாங்கிடுறாங்க. அடுத்த 2 ஆண்டு என்ன ஆயிடுதுன்னா அவங்களும் எதிர்பார்க்காம சைனால வந்து வறட்சி வந்துட்டேனால பயங்கரமான வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க 1 கோடி பேர் இறந்தாங்க 1958 to 59 அவுட் ஆஃப் ஃபேமின் பிகாஸ் ஆஃப் அ டாக்குமெண்ட் எரர். ஜஸ்ட் இமேஜின், ஒரு அறிக்கை வருது, அந்த அறிக்கை என்ன சொல்லுது, நம்ம கிட்ட உணவு தானியங்கள் போதுமானதா இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டை நம்பி சீன அரசாங்கம் என்ன பண்றது, அவங்க உணவு தானியங்கள் எல்லாம் வித்து பாதுகாப்பு தளவாடங்களும் பிக் எக்யூப்மெண்ட்ஸ் டு பில்ட் அதெல்லாம் வாங்குறது என்னன்னா உணவு தானியம் இல்லாத போது இன்னொரு பக்கம் என்னன்னா 1 கோடி பேர் இறப்பதற்கு ஒரு காரணம் ஒரு டாக்குமெண்ட். ஸோ அதான் பவர் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து இவ்வளோ ஆகுது. மனிதன் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பிளைண்டா நம்புறாங்க. இல்ல குறிப்பா நீங்க கூட பாப்பீங்க, நம்ம மோஸ்ட்லி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பெரிய டாக்குமெண்ட் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம், கீழே பண்ணுவோம், ஐ அக்ரி அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன் more than 99.9% of the people who are downloading softwares or apps or any other online content do not read at all, but we are surrendering our information and privacy to them. இல்லையா? சோ இதுதான் டாக்குமெண்ட் வந்து நம்ம இக்னோரன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தி நெக்ஸ்ட் லெவல் என்ன சொல்றோம்னா தி ஃபேண்டசி ஆர் தி அஃபிலியேஷன் டுவர்ட்ஸ் நம்பர்ஸ். நம்ம எல்லாமே பார்த்தா இன்னைக்கு உலகத்துல நம்பரை வச்சுதான் படம். இன்னைக்கு கூட பார்த்தா உளவியல் ரீதியா இப்போ வந்து ஒரு நீட் எக்ஸாம் எல்லாம் பார்க்கும்போது அந்த நம்பர் கேம் பிளேஸ் வெரி வெரி வைட்டல் ரோல். துரதிருஷ்டவசமாக நம்ம வருந்தக்கூடிய வகையாக கடந்த வாரமே நம்ம 3 மாணவர்கள் உயிரை எழுந்து விட்ட ஒரு காலகட்டத்தில் இதை ஒரு நினைவாக சொல்றேன். அந்த தேர்வுல வந்து நியூமெரிக்கல் கிரேடிங் வந்து பிக்கஸ்ட் கர்ஸா. முன்னாடிலாம் அப்படி இல்லை. இப்ப ஏன் நியூமெரிக்கலா மனிதனை வந்து ஸ்டூடெண்ட்ஸை மெஷர் பண்றாங்க? வை டு யூ மெஷர் இன் டர்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் கிரேட்ஸ்? இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டின்றது ஒரு இது வருது. ஸோ இதெல்லாம் அந்த நம்பர் பின்னாடி நம்ம போகும்போது பார்த்தா ஒரு சில விஷயங்களை வந்து யுவல் நோஹா இருந்து அழகா சொல்றாரு. இந்த பணம் என்ன, நாடு என்ன, இந்த கார்பரேஷன்ஸ் ஆர் நிறுவனங்கள்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு இலூஷன் ஆர் கற்பனை வடிவம் தான். முக்கியமா பார்த்தா இந்த பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன கொலாப்ஸ் ஆனாங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, திடீர்னு ஸ்டாக்கோட வேல்யூஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். இதனால யாருக்கு நஷ்டம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதாவது மாட்டினா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நத்திங். ஆனா யாருக்கு நஷ்டம்? அதை இன்வெஸ்ட் பண்ண மக்களுக்கு தான்
அதோட மன உளைச்சலும் பொருளாதார இழப்பு நிதி இழப்பும் மிகவும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யூரோஸ் டாலர்ஸ் நம்ம பண மதிப்பு இழப்பு நம்ம நாடு கூட ஒரு சில ஆண்டுகள் மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இல்லையா. அப்ப யாருக்கு அந்த பணம் அந்த பேப்பர் இஸ் சேம், பட் இன்னலுக்கு உள்ளாவது யார்? இன்னலுக்கு உள்ளாவது மக்கள். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கரன்சி ஆல்வேஸ் ரிமைன் த சேம். அதே மாதிரி தான் சில பேங்க் திவால் இருந்த பேங்க் கோஸ் பேங்க்ரப்ட். இதுல பேங்க் விர்ச்சுவல், அவ்வளவுதான். நீங்க தான் பணம் போட்டீங்க, உங்க பணத்தை எடுத்தீங்க, திடீர்னு பேங்க்ல பணம் இல்லைன்றா நஷ்டம் யாருக்கு? பேங்குக்கா? அது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இமேஜினரி ஆர்கனைசேஷன். பட் ஹூ லூசஸ்? நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணியை அங்க டெபாசிட் பண்ணிருப்போம், நம்ம ஜுவல் அங்க வச்சிருப்போம், லோனு கொடுத்துருப்போம், நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுத்து லோன்ஸ் வாங்கியிருப்போம். அதெல்லாம் என்ன ஆகுது? அகைன் யார் அங்க கஷ்டப்படுறாங்க? மக்கள் தான் கிடையாது. அதே மாதிரிதான் நாட கூட சொல்றாரு, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவ்வளவு வார்ல போய் சஃபர் பண்றாங்க. எதுக்காக சஃபர் பண்றாங்க? நாட்டுக்காக சஃபர் பண்றாங்க. பட் கடைசியில ஒரு நாட்டுல 1000 பேர் இல்ல 1,00,000 பேர் இருந்தாலும் 1 கோடி பேர் இருந்தாலும் அந்த நாடு அப்படியேதான் இருக்க போகுது. பிசிக்கல் லேண்ட் இஸ் த சேம், பட் who is facing the difficulty? It is the people and the soldiers who lose their life or who get injured are the reason behind it. So இதெல்லாம் ஒரு ஹியூமனிஸ்டிக்கா ஒரு அப்ரோச் கொண்டு வராரு யூவல்னவர். ஸோ இந்த கடந்த 2-3 நூற்றாண்டுல பார்த்தா பயங்கரமான வளர்ச்சியை நம்ம கண்கூடாவே பாக்குறோம் இல்லையா? நீங்களே பார்க்கலாம், எல்லாருமே ஆனா இவ்வளவு வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் மனிதன் சந்தோஷமா இருக்கானா? கடந்த செஷன்ல கூட நான் சொல்ல how a country is measured in terms of GDP, gross domestic production சொல்றாங்க. ஆனா it should be measured in terms of GDH, gross domestic happiness. ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாம இன்னைக்கு எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்முடைய மனிதன் மேல என்ன ஆகுது? அப்பப்போ we feel இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும், நமக்கு எப்பவுமே ஒரு ப்ரெஷர்ல இருக்கும், இன்னைக்கு என்ன பண்றது நாளைக்கு என்றப்போது மனிதன் உளவியல் ரீதியாக தன்னைத்தானே நிறைய விஷயங்களை தாக்கி கொண்டு பிறர் நம்ம மீது தொடுக்கும் உளவியல் ரீதியா தாக்குதல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கான். ஆனா 200-500 ஆண்டுக்கு மேல மனுஷன் அப்படி இருந்தாலும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு தூக்கம் நல்லா நிம்மதியா தூக்கம் கிடைச்சா போதும், அதுவும் போதும் நினைச்சா இனி நமக்கு போதுன்ற மனதை இன்னைக்கு வரவே மாட்டேது. அதனால we put pressure on ourselves a lot. அதுதான் இன்னைக்கு இந்த ஹியூமனிஸ்டிக் நேச்சர்ல பெரிய சவாலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு உளவியலான மனநிலையை எப்படி எதிர்கொள்வதுன்னா இன்றைய மனித சூழலுக்கு ஒரு சவாலாக இருக்குன்னு தான் இந்த பகுதியில அந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் இதோட தாட் ப்ராசஸ் என்ன இவரு சொல்றா, இவரும் வராரு சொல்றேன். இதெல்லாம் இந்த சிந்தனைகள்லாம் வரும்போது என்னன்னா, நான் லிபரல் ஆகணும். லிபரல்லாம் என்ன? ஒரு பிடியை தளர்த்துவதுதான் லிபரலிசம். அமெரிக்காவில் லிபர்ட்டி ஸ்டாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ லிபரலிசம் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபெடரலிசம் சொல்லுவோம், விடுதலை சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவோம், இன்டர்டிபெண்டன்ஸ் சொல்லுவோம், ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், பர்த் ரைட் சொல்லுவோம். இதை எல்லாமே உள்ளடங்கிய ஒன்றுதான் இந்த லிபரலிஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த காலகட்டத்தில் இப்போ எத்திக்ஸ்னு ஒன்று உண்டு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ். நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது இன்ஜினியரிங் எத்திக்ஸ் வச்ச சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் நான் எலெக்டிவ் ஆகிட்டாங்க. எத்திக்ஸ்னா என்னன்னு, ஸோ உங்க உள்ளுணர்வு நான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று உங்களை தடுக்கிறதோ, தட் இஸ் வாட் காமன் கோட் ஆஃப் கான்டக்ட் where the social, individual, family setup has taught you. அதான் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட். முன்னாடி இப்ப என்ன எத்திக்ஸ்ல என்னன்னா, if something is feels good, you do it. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. You are not supposed to do it. There are some certain procedures, certain norms you must obey. If you are not going to obey, you have to face the consequences, enormous. இன்னைக்கெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு நிம்மதி தருது, எனக்கு சந்தோஷம் தருது, இதனால பிறருக்கு பாதிப்பு இல்லை. அண்டர்லைன் தி லாஸ்ட் பாயிண்ட். இதனால் பிறருக்கோ இந்த சமூகத்துக்கோ பாதிப்பு இல்லை என்றான போது அதை யூ கேன் டூ இட். அதான் அவர் என்ன சொல்ல, இஃப் இட் ஃபீல்ஸ் குட் டூ இட். அவ்வளவு இந்த 6 வேர்டை பாத்தீங்க. இஃப் இட் ஃபீல்ஸ் குட் டூ இட். இன்னைக்கு எத்திக்ஸ் அதான் இல்லையா? இதனாலதான் பார்த்தா சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த LGBTQ சில கான்செப்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த உளவியல் ரீதியாக ஓரினர் சேர்க்கையோ அந்த மாதிரி சில விஷயங்கள வரும்போது இன்னைக்கு ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் எல்லாம் மக்கள்கிட்ட பிகாஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஆஃப் how the transformation of ethics, that is if it feels good do it என்ற கான்செப்ட். அதே மாதிரி பொலிட்டிக்கல்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அரசியல் இன்னைக்கு எதோ நோக்கி ஹியூமனிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர், கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஆர் ஈவன் தி மொனார்க் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்னைக்கு இருந்தா கூட மக்களை நோக்கி தான் மக்களாட்சி, டெமோக்ரஸி. அப்ப என்ன பண்றா, voters knows the best. வாக்காளர்களே இன்றைய எஜமானர்கள். These are the voters of our boss. Almost ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு கஸ்டமர் ஒரு ஸ்ட்ரென்த்தோ அதே மாதிரிதான் டெமோக்ரஸி voters knows the best. நம்ம ஊர்ல என்னைக்குமே வாக்காளர்கள் நம்ம குறைந்து மதிப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, ஒரு சமுதாயம் பார்த்து ஓட்டு போட்டாங்க, சரியான ஆளை தேர்ந்தெடுக்கல. இன்னைக்கு கூட நம்ம குழம்பும் இல்லையா, நம்ம சரியான ஆளை தேர்ந்தெடுத்துமா இல்லையான்ற ஒரு குழப்பம் என்னைக்குமே நமக்கு வந்துட்டு இருக்கும். அந்த குழப்பம் பார்த்தீங்கன்னா பிகாஸ்
voters knows the best. இதுல வந்து டிபேட்லாம் பண்ணலாம், இது இஸ் ரைட் வே ஆஃப் பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். அந்த மாதிரி டிபேட்ல வரும்போது அந்த 3 கோட்பாடு எத்திக்ஸ்ல என்ன, இஃப் இட் ஃபீல்ஸ் குட் யூ டூ இட். அதே இன் பாலிடிக்ஸ் அண்ட் டெமோக்ரஸி இருக்கும்போது the voters knows the best. மூணாவது ஏஸ்தெட்டிக்ஸ். ஏஸ்தெட்டிக்ஸ்னா என்ன, நமக்கு எதை விரும்புவோம், எது அழகா இருக்கு, அழகை நீங்க எப்படி வர்ணிப்பீங்க. அழகுன்றது முன்னாடி எல்லாம் வேற மாதிரி இந்த மாட மாளிகையோ ஒரு பார்க்க உடனே அவங்க வந்து ஈர்க்கக்கூடிய, இன்னைக்கெல்லாம் பார்த்தா இட் இஸ் மோர் ஆஃப் மைண்ட். எனக்கு இது என்னுடைய மனநிலைக்கு இது அழகா இருக்கு. ஒரு ஏழையின் சிரிப்பு கூட சில பேருக்கு அழகா இருக்கும், ஏன்னா அவங்க நான் வந்து அவங்க கிட்ட சிரிப்பு என்னால கொண்டு வர முடிஞ்சதுன்னு ஒரு ஏஸ்தெட்டிக் லுக். அப்படின்னா அது என்ன சொல்றாரு இதுல இவ்வளவு, வாட் இஸ் பியூட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஸ்தெட்டிக் சொல்ற, பியூட்டி இஸ் தி ஹை ஆஃப் தி பிஹோல்டர். அந்த இதை யாரு ஹோல்ட் பண்றாங்களோ, இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஏழையை பார்த்தா ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி பார்ப்பாங்க, அதான் பிஹோல்டர் இல்லையா. அந்த ஏழையை அவன் வந்து தரம் உயர்த்தணும், அவனுக்கு வாழ்வாதார உதவி செய்யணும்னு நினைச்சுன்னா அவனோட அழகு வேற. இன்னொருத்தன் வந்து அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு பொருளையோ காசையோ கொடுத்துட்டு போனா அவன் வேற வகை பிஹோல்டர். இன்னொருத்தன் நினைப்பான் இவனா நம்ம நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு, இவனால என்ன பயன் நினைச்சு அவங்க வேற மாதிரி பிஹோல்டர் ஆறாங்க. பிஹோல்டர் இஸ் வாட், தட் இண்டிவிஜுவலிஸ்டிக் வியூ. இதுல என்னன்னா, ஹவு டு யூ எக்ஸ்பிரஸ் and exhibit yourself. இந்த மூணும் தான் சொல்லலையா, ethics, politics and aesthetics. ethics என்ன சொல்றாரு, if it is feels good you can do it. politics என்ன சொல்றாரு, the voters knows the best. voters are the knows the best. அதே மாதிரி aesthetics என்ன சொல்றாரு பாருங்க, beauty is in the eyes of the beholder. இந்த மூணு காம்பினேஷன்ஸ் சேர்ந்தா ஹியூமனிசமும் லிபரலிசமும் ஃப்ரேம் ஆகுதுன்னு சொல்றாரு. எதுக்கு இதுல ரொம்ப பர்டிகுலரா அந்த பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இவ்வளோ 70,000 ஆண்டுகளாக மனிதனோட எவல்யூஷன் இருந்தாலும் கடந்த யுவல் நோவா ஹராரி என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் 500 years our advancement is several. இந்த 500 ஆண்டுகள்ல செவரல் லெவல்ஸ் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் அந்த மனித நேயம் இருக்கு பாருங்க, ஹியூமனிசம் வந்து இஸ் தி சக்சஸ் ஆஃப் அவர் ஹியூமனிட்டி. எவ்வளவுதான் நான் பல கடந்த செஷன்ல சொன்ன மாதிரி ஃபேமின், வார், பிளேகு, ஒரு தனிப்பட்ட விருப்பு, ஈவன் ஜெண்டர் பயஸ், ரிலிஜியஸ் பயஸ், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ செஞ்ச தவறுக்கு வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் யாரோ சொன்னோம் இல்லையா, ஏதோ ஒரு சைனா அரசாங்கம் ஒரு கொடுத்த ஒரு பேசிக் ரிப்போர்ட் ஒரு தப்பு பண்றாங்க, ஆனா இறந்தது யாரு, கோடிக்கணக்கான மக்கள். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த மனித நேயமும் இந்த லிபரலிசமும் ஒன்னா வந்து ஜாயின் ஆகுது. இந்த காலகட்டத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து யுவல் நோவா ஹராரி வந்து அழகா நம்ம முன்னாடி இருக்காரு. என்னதுன்னா, இந்த இப்ப மனிதன் வந்து எப்படி ஒரு குழந்தையோ ஒரு சிறுவர்களோ ஒரு இளைஞர்களோ எப்படி வழி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, பணக்காரங்களாம் வந்து சின்ன வயசுலயே பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அது எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அவங்க நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி ஏழையை எப்படி டிசைன் பண்றாங்கன்னா, நீ என்னைக்குமே விட்டு கொடுத்து போகணும், நீ வந்து ஆசைப்படக்கூடாது, நீ ஆசைப்படத்துல எப்படியும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளே அறியாம உளவியல் ரீதியா வந்து மாத்தி விடுறது. ஸோ வசதியானவங்க என்ன சொல்றாங்க, they are taught to disregard the poor, while the poor are taught to disregard the true interest. நீங்க பார்த்தா நிறைய ஏழை மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அறிவை நம்ம ஊர்ல பொறுத்ததுக்கு சமுதாயத்தில் பின்தங்கிய நிறைய திறமை இருந்து கூட அதை வெளிக்காட்டக்கூடியாத ஒரு மனநிலை. இது வந்து ஒரு உளவியல் ரீதியா சொல்றேன். இந்த மைண்ட் செட் வந்து இந்த ஹியூமனிஸ்ட்ல ஒரு நெகட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித நேயம் வேற ஒரு பக்கத்துல வந்தாலும் இந்த லிபரலிசம், ஹியூமனிசம், இந்த மைண்ட் செட் இல்லையா, இந்த ரிச் அண்ட் புவர் மைண்ட் செட் எல்லா சமுதாயத்திலும் அந்த ரிச் அண்ட் புவர் வந்து எல்லாவற்றையும் இருக்கிறது. ஆனா அந்த மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு, வசதியானவர்கள் வசதி குறைந்தவர்கள் மேல் எவ்வாறெல்லாம் ஆளுமை செலுத்துகிறார்கள். ஆனா வசதி இல்லாதவர் பாருங்க, நான் ஆசை கூட படக்கூடாது, எனக்கு திறமை இருந்தாலும் அதை நான் வந்து வெளிப்படுத்தின கூடாது, வெளிப்படுத்தினா எனக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா, அங்கீகாரம் கிடைக்குமான்று இது போன்ற பல விஷயங்களை வந்து இந்த செஷன்ல வந்து யுவல் நோவா ஹராரி வந்து நிறைய சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரோட இது அந்த என்ன சொல்ல, இரண்டாம் உலக போர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-80 லட்சம் பேர் பலி கொண்ட ஒரு மாபெரும் போர். அந்த போர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஹிட்லரை வந்து யாரையும் கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ ஆலைட் ஃபோர்ஸஸ்லாம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து பாக்குறாங்க. அப்புறம் ஆலைட் ஃபோர்ஸஸ் என்ன, ஆலைட் ஃபோர்ஸ் வந்து அந்த கிரேட் அமெரிக்காவை சேர்ந்து, பொதுவாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த காலத்துலயே ஆகாது. ஆனா ஹிட்லரை அடக்கணும்னா அடுத்த பக்கம் ஹிட்லர் வந்து இந்த பக்கம் ஜப்பான் வராங்க, இந்த பக்கம் ஜெர்மனி நடுவில் இருக்கு பெரிய நாடு வந்து ரஷ்யா, யூஎஸ் தான். அவங்களோட உதவியை நாடும் போது தான் ஹிட்லரோட டவுன்ஃபால் வருது. ஆனா யூஎஸ்ஆர் நினைக்கிறாங்க, இந்த வாரம் நாங்க வந்து ஏற்கனவே முதல் உலக போரே நாங்க நிறைய எழுந்துட்டோம், மறுபடியும் இந்த வாரம் நாங்க இருக்க, எங்களுக்கு இதுல பாதிப்பு இல்லை,
ஹிட்லர் வந்து எங்க மேல எந்த தாக்குதலும் பண்ண, நாங்க ஏன் இதுல இந்த போர்ல வந்து பங்குன்னு இவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப இப்படி ஒரு மனித உயிரிழப்புக்கு காரணமா அந்த ஹிட்லரை வந்து நம்ம அடக்கி ஆளணும் போது யுஎஸ்ஆர் உள்ள வராங்க. உள்ள வந்து அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து உள்ள இறங்கினோடனே அந்த ஜெர்மன்ஸ் ஹிட்லரோட படை வந்து தோல்வியை நோக்கி போகுது. ஆனா இந்த உண்மையிலேயே இதுல பாத்தீங்கன்னா இந்த 80 லட்சம் பேர் இறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 80 லட்சம் பேர் இறந்ததுல கடைசியா உள்ள வந்து இந்த போருக்கு ஆதரவு அளிச்ச யுஎஸ்ஆ இருக்காங்க இல்லையா, அவங்கதான் அதிக உயிர்களை இழந்தார்கள். ஜஸ்ட் இமேஜின், யுஎஸ்ஆர் alone lost close to 25 lakhs, 25 லட்சம் படை வீரர்கள் வந்து இழக்கக்கூடிய ஒரு மாபெரும் தியாகம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு, யுஎஸ்ஆர் நாடு இருக்கு, அவங்க கம்யூனிசம் பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்து பொது உடைமை சித்தாந்தத்துக்கு மிகவும் பயனுள்ளதா அமைந்ததுதான் 2ஆம் உலக போர். அதையும் கூட சொல்றாங்க. பட் அது கொடுத்த விலையை பாத்தீங்கன்னா போரே வேண்டான்னு சொல்ற நாடு ஹிட்லரோட ஆதிக்கத்தை அடக்க வேண்டும் என்று சொல்ல. அப்ப என்ன, அங்கேயும் ஹியூமனிஸ்டிக் நேச்சர் இல்லையா, அந்த ஹியூமனிசம் அண்ட் லிபரலிசம் நம்ம யூதர்களுக்கு வந்து எந்த விதமான இனிமேல் தீங்கு வராம இருக்குன்னா நம்ம இதுல களத்துல இறங்கி ஆகணும். ஆனா அந்த களத்துல இறங்கியதுக்காக யுஎஸ்ஆர் கொடுத்த விலை வந்து அன்றைய காலகட்டம் வந்து மிக மிக அதிகம். இதெல்லாம் வந்து ஹியூமனிஸ்டிக் நேச்சர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். அது மிக சமீபமா நடந்தது வந்து 2015 நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஜெர்மனோட சான்சலர் வந்து ஏஞ்சலா மெர்க்கல் ஒரு அப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து, பாலஸ்தீன்ஸ் ஆர் ஐ திங்க் ப்ரிடாமினன்ட்லி இஸ்லாமிக் ஸ்டேட் இன் நேச்சர். அப்போ வந்து அந்த பாலஸ்தீன் பக்கம் அந்த ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் போகும்போது ஒரு தாயும் ஒரு 5-7 வயது உள்ள ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தைய வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது பேச வாய்ப்பு இருக்கு. அந்த பாலஸ்தீனியன் ஒரு இஸ்ரேலி அந்த இஸ்லாத்தை சேர்ந்த சின்ன குழந்தை வந்து, உங்க நாட்டுல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், நானும் எங்க அம்மாவும் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து நியூஸ் வந்து வைரலா போயிடுச்சு. வைரலா பொண்ணு ஜெர்மனில வந்து டிவிலாம் ப்ராட்காஸ்ட் பண்ண. அப்போ அந்த ஆஞ்சலா மெர்க்கல் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இதுல நான் வந்து எந்த தீர்வும் சொல்ல முடியாது, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையிலே இன்றைய ஜெர்மனி அரசாங்கமும் ஒரு சான்சலராகவும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது, மேபி யூரோப்பியன் யூனியன் ஒரு டிசிஷன் எடுத்தா உங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் நினைக்கிறான்னு சொல்லி ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு ஆன்சரை வந்து அந்த ஏஞ்சலா மெர்க்கல் சொன்ன செய்தி வந்து ஜெர்மனியோட தொலைக்காட்சியில வந்து வெளிவரப்படுது. உடனே ஜெர்மன் மக்கள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு சான்சலரா, நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய கலங்கத்தை வரும், ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கேட்குது, ஒரு தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது, எப்போ வேணா இறக்கலாமா, உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு இந்த ஜெர்மன் நாட்டு உதவின்னு சொல்லிக்க வேண்டாமா, நீங்க வந்து இப்படி வந்து அவங்கள வந்து நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டீங்களே, இப்போ இதனால நம்ம நாட்டுக்கு நல்ல பேரா கெட்ட பேரா அப்படின்னு வந்தோடனே அவங்க வந்து யோசிச்சோடனே சரி நம்ம இப்படி பண்ணிட்டோமோ நினைச்சு சரி நம்ம வந்து அந்த மாணவியும் அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து ஜெர்மனியின் குடியுரிமை தருகிறோம், நீங்க ஜெர்மனிக்கு வாங்க. அந்த வந்து ரொம்ப சந்தோஷமா ஜெர்மனிஸ்ல எஸ் ஐ திங்க் ஏஞ்சலா மெர்க்கல் நீங்க வந்து உங்களோட தவறை உணர்ந்துக்கிட்டீங்க, ஆனா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அலோவ் பண்ணணும். இது நிறைய டிஸ்கஷன்ஸ் வருது. இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, உடனே என்ன பண்றாங்க, இந்த பாலஸ்தீன ஜெர்மனி வந்து ஒரு நாம்ஸ் ஒரு ரூல் ஆக்ட் பாஸ் பண்றாங்க. வி ஆர் ரெடி டு அக்செப்ட் பாலஸ்தீனியன் இமிகிரன்ட்ஸ். இந்த மாதிரி இஸ்ரேலி இஷ்யூஸ்ல பாலஸ்தீன இமிகிரன்ஸ் வந்து எங்க நாட்டுக்குள்ள வரலான்னு வந்தோடனே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆளை வெளில விட்டாங்க இல்லையா, close to 10 to 15,000 applications was received by German immigration office in matter of few days. ஆனா ஜெர்மனிக்காரங்களாம் இப்போ வந்து வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஒரு கருணை அடிப்படையில அவுட் ஆஃப் கம்பேஷன் ஒரு இதுல வந்து அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம பண்ணா இப்ப பார்த்தா 15,000 பேர் நம்ம நாட்டுக்கு வரணும்னு கேட்கறாங்க. இந்த 15,000 பேர் உள்ள வந்து அந்த 15,000 பேருக்கு இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும். நான் கட்டுற வரி பணம் எனக்கோ என் நாட்டு மக்களுக்கோ தான் பயன்படுத்துறது, வேற ஒரு நாட்டு மக்களுக்கு பயன்படுமான்னு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடியில வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அகைன் ஏஞ்சலா மெர்க்கல் வாஸ் கால்ட், தே கால் ஃபார் அ மீட்டிங், ஒன்லி தோஸ் ஆர் வெரி வெரி மச் டிசர்விங் அப்படின்ட்டு ஒரு அந்த ரூல்ல வந்து ஒரு புது ப்ரொசீஜரை கொண்டு வந்து தே டிக்ளைன் தி இமிகிரேஷன் ஆஃப் தி ஜெர்மனிக்குள்ள அவளை எளிதாக உள்ள வர முடியாதுன்ற ஒரு அவங்க நிலைப்பாடு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து. இதெல்லாம் இந்த ஹியூமனிஸ்டிக் நேச்சர். ஏன் இந்த இமிகிரேஷன் பாயிண்ட்னா, இந்த இமிகிரேஷன் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். இப்ப நமக்கெல்லாம் பார்த்து நம்ம நாட்டுல இருக்கும்போது தெரியாது. ஆனா இப்போ இந்த இலங்கை தமிழர்கள் இஷ்யூல வரும்போது இன்னைக்கு இலங்கை தமிழர் வந்து கிட்டத்தட்ட பல நாட்டுக்கு போயிட்டாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா,
ஒரு காலத்துல இங்கிலாந்து அதே மாதிரி மலேசியா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போகக்கூடியவா. இமிகிரேஷன் அந்த நாடு வந்து அவங்களை ஏத்துக்குச்சு. இப்ப அந்த எந்த நாடுமே அவங்களை ஏத்துக்கலாம் என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நாடே இல்லாத ஒரு நிலைமை. இது உண்மையிலேயே இன்னொரு விஷயம் நான் இந்த புக்ல சொல்ல ஒரு கருத்து 1956 நினைக்கிறேன். 1956 வந்து ஐ திங்க் எனக்கு ஏறுவான தவறாக இந்தியாவில வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமரா இருக்காரு. அப்பதான் முதலாக ஒரு பெரிய அளவுல வந்து இலங்கையில வந்து இலங்கை தமிழுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறாங்க. அது பூர்வக்குடியா இருக்கும் தமிழர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே வந்து அந்த காலத்துல பார்த்தா டீ எஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து இங்க தமிழகத்துல இருந்து அங்க வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு அவங்கள இந்தியாவே திருப்பி ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. அப்போ இந்தியா என்ன சொல்லிருக்கணும், இது வந்து பிரிட்டிஷ்காரர் செய்ய தவிர எதை நீங்க அந்த மக்களை கேட்டு முடிவெடுக்கணும், நீங்க அந்த மக்களை கேட்காமலே முடிவெடுக்க நாங்க ஏத்துக்கணும் அப்படி சொல்லாம, அப்படியா அவங்க எங்க நாட்டு மக்கள் தான் 5 லட்சம் மக்களை எங்க ஊருக்கு திரும்பி அனுப்புங்கன்னு சொல்லி அன்றைய கால அப்போதான் தி சேஞ்ச் இன் தாட் ப்ராசஸ் ஆர் ஆட்டிடியூட் ஆஃப் தி சிங்களீஸ் கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் தமிழ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரிதான் இந்த இமிகிரேஷன், இந்த ஹியூமனிஸ்டிக் நேச்சர் பாருங்க. அப்ப இந்தியா நினைச்சிருக்கோம் நம்ம நாட்டு மக்கள் நம்ம கிட்ட இருந்து போனவங்க நம்ம வந்து வரவேற்போம் நினைக்கிறோம். ஆனா அவங்க மைண்ட் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமனிஸ்டிக் அண்ட் இமிகிரேஷன் அப்ரோச் வந்து வெரி வெரி கிரிட்டிக்கல். இதுல வந்து நான் சொன்ன இந்த 3 தகவல் இருக்கு இல்லையா, இது வந்து எது சரி எது தவறுன்னு நம்மளால முடிவே பண்ண முடியாது. இந்த 3மே பாத்தீங்கன்னா எது சரி எது தவறா காலப்போக்க. ஏன்னா அது வந்து சில விஷயங்கள பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அந்த ஹியூமனிசத்துக்கு வந்து ஒரு மனித நேயத்துக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை, அளவுகோலும் இல்லை இல்லையா. யூ கான் மெஷர் தட். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து செயல்படுத்துறது ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறுது. இதுல இருந்து அந்த 300-400 இயர்ஸ் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா there is a big difference of opinion between science and religion and immigration laws. அப்பெல்லாம் நாடுகளோட எல்லைகள்லாம் வரையறுக்கப்படுது, புதிய தொழில்நுட்பங்கள் அறிவியல் சாஸ்திர விஷயங்கள்லாம் நாட்டுல வருது. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து வெரி வெரி ஹை. அதாவது ஒரு அந்த காலத்துல வந்து இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வாஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலிஜன். இன்னைக்கு கூட they are the strongest religion. இந்த பக்கமோ ஹிந்துவிசமோ புத்திசமோ அந்த அளவுக்கு வேறு ஒன்றல்ல, ஒரு சின்ன குறிப்பிட்ட. ஆனா உலகளாவில பார்த்தா இந்த 2 மதத்துக்கு உண்டான ஒரு போட்டியோ ஆளுமே அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து தேவர் வெரி ஸ்ட்ராங்கா இந்த கடந்த 500 ஆண்டுகளை பார்த்தா இந்த சயின்ஸ்க்கும் ரிலிஜியனை வந்து ஒரு தம்பதியா வந்து கற்பனை பண்ணி பாக்குறாரு யூஎல் நோவா. ஜஸ்ட் தேர் லைக் யூனிஃபைடு மேரிட் கப்பிள்ஸ். ஆனா இந்த 500 ஆண்டுகள் தம்பதியா வாழ்ந்தவங்க கூட இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு. பொதுவா இந்த கணவன் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்தா அந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போய் கவுன்சிலிங் எல்லாம் பார்ப்பாங்க. அத மாதிரி இன்னைக்கு நிலைமையில வந்து the religion has taken a back seat whereas the science has advanced like everything. But 500 years முன்னாடி பார்த்தா science was waiting at the mercy of religious. ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வையோ ஒரு ஆராய்ச்சியோ செய்ய வேண்டும் என்றால் religion didn't allow them. இன்னைக்கு பார்த்தா it has changed. Religious has no role in science ன்ற மாதிரி டோட்டலி சேஞ்ச். இந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கல்லூரிய மோட்டோ பார்த்தா சயின்ஸ் இஸ் ரிலிஜன் ஃபார் ஆல். சி ஹவு இட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸோட தான் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட். தட் இஸ் ஹவு டாக்குமெண்டேஷன், லிபரலிசம், ஹியூமனிசம் அண்ட் சயின்ஸ். இதுல முடிக்கும் போது யூஎல் நோவா அழகா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்ப நான் அந்த ரிலிஜியஸ் பத்தி சொல்லும் போது யாரு வந்து அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலிஜன் ஒரு பிலீஃப் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து மெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, புனித தலம் மெக்கா. இங்க வந்து வேட்டிகன் சிட்டி. வேட்டிகன் சிட்டி க்ளோஸ் டு மோர் தென் 1000 years இட் வாஸ் கால்ட் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ரிலிஜன் இல்லையா. அங்க இருந்தா என்ன அறிக்கை வருது, என்ன முடிவு வருது, என்ன மாதிரி விதி விதிக்கிறாங்க, என்ன மாதிரி வரி விதிக்கிறாங்க, எந்த நாடை வந்து இவங்க பார்க்க போறாங்க. ஸோ போப்போட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வாஸ் டேக்கன் அஸ் அ வேத வாக்கு. அவர் சொன்னா நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு வேத வாக்கா இருந்து தே ஆர் தி கண்ட்ரோலிங் தி என்டையர் கவர்னிங் எக்கானமி அண்ட் த பீப்புள். மக்கள்லாம் ஒரு பயத்திலேயோ போப் சொல்லிட்டு அதை கேட்டே ஆகணும், அவர் வழியே கிடையாது. மன்னருக்கு அடுத்தது அவர் மன்னருக்கு நிகராக கூட நீங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த அப்படி ஒரு சிலிக்கா வேட்டிகன் சிட்டி இன்னைக்கு பார்த்தா அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட் என்ன சொல்றாங்க, கலிபோர்னியா எல்ஏ பக்கத்துல இருக்க பே ஏரியால இருக்க சிலிகான் வேலி தான் சொல்லுவாங்க. சிலிகான் வேலி இஸ் தி headquarters of any IT company, the biggest IT company you can name, that will be the headquarters of most of the innovation, creativity, advancement in terms of technological innovation, research. Even நம்ம எலான் மஸ்கோட டெஸ்லா ஆஃபீஸ்லாம் அங்கதான் headquarters இருக்கு. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா how Vatican City was ruling the world for 1000 years. Last 50-70 years and even in the coming days Silicon Valley will be ruling. சொல்லிதான் இந்த how documentation, liberalism and religious belief வந்து கொண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இந்த பாட்டோட முடிச்சு. லாஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் இந்த யூஎல் நோவா ஹோமோ டியோஸோட லாஸ்ட் செக்மெண்ட் ஹவு சேப்பியன்ஸ் லாஸ்ட் கண்ட்ரோல். மனிதன் வந்து எப்படி
தன்னுடைய ஆளுமையை வந்து இழக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி ஒரு அழகா. ஸோ இப்ப என்ன சொல்ல, இப்ப லிபரலைசேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே விடுதலை கிடைச்ச மாதிரிதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம மனதுக்கு என்ன பண்ணுதோ அதை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே உண்டு இல்லையா? ஈவன் லைக் கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவில கூட நம்ம நினைச்சா நம்ம வந்து நினைச்ச வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அது அந்த லிபரலிசோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு 5 minutes நான் உங்ககிட்ட எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி வைக்கிறாரு யுவல் நோஹ். which out of these two which is very important, that is intelligence or conscious, புத்திசாலித்தனமா உள்ளுணர்வா எது முக்கியம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை வந்து அந்த புக்ல வைப்பார். அப்ப அதுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரே ஆன்சர், இன்டெலிஜென்ஸ் இஸ் மேண்டேட்டரி, கான்சியஸ்னஸ் இஸ் ஆப்ஷனல். இது வந்து ஒரு டிபேட் மாதிரி தான். இன்டெலிஜென்ஸ் இஸ் மேண்டேட்டரி வேறஸ் கான்சியஸ்னஸ் இஸ் ஆப்ஷனல். அதுக்கு ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. எப்படி இன்னைக்கு வந்து மனிதனோட டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் பர்டிகுலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல வந்து எவால்வ் ஆயிடுச்சு. அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு குதிரை இருக்கும், இல்ல ஒரு குதிரை வண்டி இருக்கும். அந்த வீடு தான் வசதியான வீடு. ஆனா அந்த குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதோட எப்படி வந்து இன்னைக்கு ஒரு பெட் அனிமல் நம்ம வந்து ஒரு நாயை பழகி வச்சுக்குமோ அதே அளவுக்கு வந்து புத்திசாலித்தனமான ஒரு மிருகம் தான் குதிரை. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது ரொம்ப பாசமான ஒரு மிருகம். தன்னுடைய குருநாதரோ யாரு அந்த ஆளுமைசல் தான் அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கும். ஒரு ஸ்னிஃபிங், அதாவது மோப்ப சக்தி குதிரைக்கும் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாம நம்மளோட மூடெல்லாம் சென்ஸ் பண்ணக்கூடிய, லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்த ஒரு பிரான்ஸ் ஜெர்மனில ஒரு குதிரையை வச்சுலாம். ஸோ அந்த மாதிரி வந்து குதிரையில தான் டிரான்ஸ்போர்டேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, டாக்ஸி டிரைவர், ஒரு கேப் டாக்ஸி டிரைவர். இன்னைக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா அட்டானமஸ் வெஹிக்கிள். இந்த 3 வச்சு யுவல் நோஹ் அழகா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் வந்து கொண்டு வர. இந்த ஹார்சஸ் வேர் வெரி கான்சியஸ். குதிரையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதலாளியோ அந்த குதிரையோட சொந்தக்காரோ அது மேல உட்கார்ந்தா அது ஓடும். வேற யாரு உட்கார்ந்தாலும் உங்களை உட்காரவே விடாது. பாத்துங்க, நீங்க உட்கார விட எப்படியாவது உங்களை கீழே தள்ளி போட்டு இட் வில் நெவர் ஒபே தி ஆர்டர்ஸ், இட் வில் ஒன்லி ஒபே தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஓனர் ஆர் த பாஸ். அவங்களுக்கு இட் நோஸ் தம். இது நான் இவங்களுக்கு தான் அடி பண்ணிவேன், இவங்க சொல்றதான் கேட்பேன். அதாவது குதிரை வந்து நீங்க அடிச்சாலாம் வேகமெல்லாம் ஓடாதான். இட் நோஸ் நமக்கு நம்மளோட முதலாளிக்கு வந்து ஏதோ அவசர வேலை இருக்கு, நான் வேகமா ஓடினாதான் அவரு இலக்கை அடையணும். இட் சென்சஸ் வெரி ஹை. ஸோ அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, கான்சியஸ்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்டெலிஜென்ஸ். பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த குருக்கு தான் தெரியும், குதிரைக்கு எதுவுமே தெரியாது. குதிரை வந்து ஜஸ்ட் கோஸ் பை தி கான்சியஸ்னஸ். ரெண்டாவது வந்து டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. ஸோ டாக்ஸி டிரைவர் என்ன ஆகும், நீங்க ஒரு டாக்ஸில ஏறுறீங்க, போனோன்னே முதல்ல நமக்கு என்ன வரும், அந்த டாக்ஸி டிரைவர் மேல ஒரு சந்தேகம் வரும். இந்த ஆள் நல்லவனா கெட்டவனா, இவர் வந்து நம்ம கிட்ட அதிகம் பணம் பறிப்பாரா இல்லையா, அதோட முக்கியமானது நம்மளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்துவார் இல்லையா. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா அவர் நம்ம கிட்ட இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அவரோட புத்திசாலத்தையும் சொல்லுவாரு. அவர் உங்களை பாப்பாரு, நீங்களும் அவரை பாப்பீங்க. ஆனா என்ன ஆகும், when the eyes meet you will come to a frequency. ஓகே, அவரு எங்க இருந்து வரீங்க அவங்க கேட்பாரு. ஸ்லோலி கம்யூனிகேஷன் அண்ட் ராப்போ வந்து வரும்போது அந்த டிராவலே உங்களுக்கு அழகா ஸ்மூதன் ஆகும். இந்த ஸ்மூதன் ஆக யூ வில் கெட் டு பி மோர் கம்ஃபர்டபுள். ஸோ அங்க என்ன ஆகும், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். அவர் உடனே கேட்பாரு, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அப்ப போற வழியில இந்த ஹோட்டல் நல்லா இருக்கா, நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். யூ வில் ஃபீல் யுவர் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா கொடுக்கும். இன்டராக்ஷன் வர என்ன ஆகும், your end result is met because you want to reach your destination on time in safe manner. அதே வகையில என்ன அந்த கம்பேஷன் உங்களுக்கு தர, உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்குறாரு. I am in a safe place. இப்ப மூன்றாவதா இந்த இன்டெலிஜென்ட் கான்சியஸ்ல வரும்போது என்ன, அட்டானமஸ் வெஹிக்கிள் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிரைவரே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், இன்னைக்கு நம்ம ஊர்ல வரல, பட் கூகுள் இஸ் டெஸ்டிங் லாட் அண்ட் கலிபோர்னியா, நியூயார்க் மாதிரி இடத்துல இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அட்டானமஸ் வெஹிக்கிள் நீங்க தேவையே இல்லை. நீங்க கார்ல உட்காந்துலாம் காரை தானா எடுத்துட்டு ஓட்டிட்டு போவோம். நீங்க கார்ல உட்காரும் போது யூ கேன் fiddle with your mobile phone, you can type some documents, you can read newspapers or read books. அந்த மாதிரி அந்த human interactions. So what happened, both intelligence is dominated, the consciousness part is totally taken away from the transportation system. So இதுலயே பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் பார்க்கும்போது அந்த மேண்டேட்டரி காஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து சூப்பர்சீட் ஆகி அந்த ஆப்ஷனல் காஸ் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டலி இதுல வந்து வெளியே போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா வரும்போது என்ன ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து ஹவு த டெக்னாலஜி இஸ் கம்மிங் அண்ட் ஆக்கியூபைங் யூ. நம்ம நினைக்கிறோம் அது நம்மள ஆரத்தழுவி நம்மளை வந்து அடுத்த இலக்கை நோக்கி நம்மளோட கம்ஃபர்டபுள் பேசின்னு பார்த்தா ஆக்சுவலி பார்த்தா இட் இஸ் கில்லிங் லாட் ஆஃப் யுவர் பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இட் செல்ஃப். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி ஒரு குதிரை வந்து
செல்ல பிராணி வந்து குடும்பத்துல ஒருத்தரா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குதிரை வச்சிருந்தா யாரும் குதிரை வச்சிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? It's become almost obsolete. Taxi drivers, yes, places like India, it's still prevalent. Countries like Western countries, it has become very costly. Only few areas, tourism parts, particularly in airport, pick-up drop area, then you can find taxis and taxi drivers. இனிமே இந்த இனி வரும் காலங்கள் என்ன ஆகும்னா, இந்த அட்டானமஸ் வெஹிக்கிள், செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் will be totally eliminated. அதுதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் மொபைல் தான் பாக்குறாங்க, வீட்டுல ஒன்றும் பாக்குறது இல்லை. See how the technology, though we thought it is like the thing advancement and we embrace and accept, but see how it is detaching yourself from your conscious. இந்த ஒரு வார்னிங் வந்து இந்த அழகா இந்த அந்த பர்டிகுலர் இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அந்த இந்த புக்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாகம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ் ஒரு கான்செப்ட் வந்து அழகா கொண்டு வந்திருப்பாரு யுவல் நோவார். இதுல முக்கியமா இன்னொரு இந்த தகவல்கள் எல்லாம் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதாவது இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா ஆளுமையை செலுத்த ஆரம்பிக்குதுன்னு ஒரு இந்த லாஸ்ட் பார்ட் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பாருங்க. இன்னைக்கு போர் காலத்துலாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் போர் வந்ததுன்னா ஒரு சோல்ஜருக்கு மட்டுமே, அந்த காலத்துல போர்னா ஒன்லி இட் இஸ் பிட்வீன் சோல்ஜர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியாண்ட் சோல்ஜர்ஸ் போய் பப்ளிக்கை தாக்குற அளவுக்கு, பர்டிகுலர்லி நீங்க இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். Particularly, you are not supposed to bombard on the school. You are not supposed to put any form of attack on hospitals. Women எல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, அப்படி சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, பேசிக் யூஎன் கைடு. பட் அதை எல்லாமே ஓவர் ரூல் பண்ண. பட் இதே இந்த ரோபோட்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம்னா இட் ஒன்லி ஃபைட் அகைன்ஸ்ட் தி சோல்ஜர்ஸ். அது வந்து ஒரு விமனை பார்த்தாலோ ஒரு குழந்தைகளை பார்த்தாலோ when anyways a building as a hospital or as a school, it will not bombard. So அந்த ஈவன் அப்ப இதுல பாத்தீங்கன்னா மனிதனோட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து ரொபாட்ஸ்லாம் உள்ள வந்ததுன்னா it becomes even more safe war. பட் வாரே இருக்கக்கூடாது, பட் ஈவன் the war can become even more safe ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுல வந்து அவர் சொல்றது நான் என்ன பார்த்தேன்னா, இந்த பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இல்லையா, பர்டிகுலர்லி இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோடனே நம்ம வந்து நம்ம ஊர்ல தெரியும் டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்னாலே இட்ஸ் கோர்ஸ்ல வச்சுக்கலாம், ஹவு யூ வில் டேக் இட் ஃபார்ன்னு. நம்மளால கண்டிப்பா அதை வாசிக்க முடியாது. நார்மலி மெடிக்கல் டெர்மினாலஜிஸே இட் இஸ் கிரீக், லாட்டின் அண்ட் ஹியூப்ரூ ஃபார் அஸ். அவர் எந்த மொழியில தான் நமக்கு தெரியாது. பட் அந்த ஃபார்மசி கடைக்கு போனே அவங்க கேஷுவலா அதை எடுத்து கொடுத்தே போறாங்க. தே சே in such an advanced country in US, the pharmacy prescriptions, there are very high chances of 1.5 to 2% error. யூஎஸ்ல சராசரியா சொன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து தவறாக மருந்துகள் உங்களுக்கு தரப்படுது. ஜஸ்ட் இமேஜின், அமெரிக்கால வந்து 20 லட்சம் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து தவறான மருந்துகள். இந்த தவறான மருந்துகள் எப்படி வேணா தாக்கத்தை உருவாக்கலாம். இட் மே நாட் கியூர் யூ, it may give you some other side effects or ill effects, or sometimes it can be even more critical இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து இந்த தொழில்நுட்பங்கள்லாம் உள்ள வந்ததுன்னா they tested ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். அங்க வந்து ரோபோட்ஸ் இருக்கிறாங்க. ரோபோட்ஸ் சேம் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கதான் பார்த்தவொடனே டக்குன்னு அசஸ் பண்ணதான் இட் அக்யூரசி வாஸ் 100% without any error and it have any fatigue or tiredness and it just explode like anything. So இதே பாருங்க, இப்போ such an advanced countryலே 1.5 to 2% error இருக்குன்னா நம்ம ஊர்ல நம்ம போய் மருந்து வாங்க போயிட்டு அந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து அதை வாசிக்கிறவங்க கரெக்டா வாசிச்சு கரெக்டான மருந்தை கொடுத்தா நம்ம இன்னைக்கா டெஸ்ட் பண்ணிப்பான்னு உங்களோட மனசாட்சிக்கே நான் ஆகட்டும். ஏன்னா நான் கூட எத்தனை டெஸ்ட் பண்ணி எனக்கு இப்போ யோசிக்கும் போது டவுட் ஆகுது. ஒரு டாக்டர் கொடுப்பாரு, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை போய் கொண்டு போவோம், இது காலைல சாப்பிட இது மாத்திரை சாப்பிடணும், அவ்வளவுதான். We don't even match the prescription and the tablet, isn't it? But they say there are very high chances that there may be a human error. It is not intentional. It unintentional error can definitely happen to ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இங்க சொல்லுது. ஸோ இதை மாதிரிலாம் அந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சும் அந்த ஹவு தி எரர்ஸ், சின்ன சின்ன எரர்ஸ் கூட எந்த அளவுக்குமான இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் இந்த இடத்துல யுவல் நோவாரோட எக்ஸலன்ஸ் வந்து இந்த புக்ல நான் ரொம்ப அட்மையர் பண்ணது. அல்காரிதம் பர்டிகுலர் நம்ம இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ ஆர் டெக்கீஸ்னா everything is say it is possible in algorithm. நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்லாம் பாத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளத்தை வந்து அழகா நீங்க ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு அல்காரிதத்தோட ஒரு ஃப்ளோ மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் அந்த ஃப்ளோ சார்ட் இல்லையா? வாட் இஸ் த ப்ராப்ளம், how to solve the identify the problem, what are the ways the problem has to be handled, what is the solution, what is the output, அப்படியே லூப் ஆயிடும். எவ்ரி ஐடி இன்னைக்கு எல்லாமே பார்த்தா எவ்ரிதிங் இஸ் பில்டிங் அண்டர் அல்காரிதம். இந்த இதுல அப்படிதான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா சொல்றாரு. பட் என்ன சொல்றாரு யுவல் நோவா, இதுல வந்து ட்ரெடிஷ்னலி லைஃப் வந்து 2 பார்ட்டா வந்து பிரிச்சுட்டாங்க. 2 பார்ட்டா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து பீரியட் ஆஃப்
கிவிங் பேக் டு த சொசைட்டி ஆர் ஹியூமனிட்டின்னு சொல்றாரு. பட் இனி வரும் காலங்கள் இருக்குன்னா லைஃப் லாங் லேர்னிங் தான். இன்னைக்கு நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருப்பீங்க. நீங்க ஒரு 2 years 1 yearல பாத்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி கம். யூ கேன் கோ டெல் யுவர் பாஸ் லைக் நான் இனிமேல் இதெல்லாம் கத்துக்க மாட்டேன். நான் இப்போ இமேஜின் யாராவது நான் மெயின் ஃப்ரேம் மட்டும் தான் படிப்பேன், நவ் தே வில் பி அவுடேட்டட் இல்லையா? அந்த மாதிரி எவ்ரி கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி எவால்வ். இட் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 20th centuryக்கும் 21st centuryக்கும் ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, in terms of information and in terms of how data is being handled. வந்து ரொம்ப ஒரு அழகா 2 quote you can just note down if you are interested. 20th century மக்கள் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, nobody knows me better than I know myself. Right? Just I'll again repeat. 20th century ஓட மக்கள் மனநிலை என்னன்னா, nobody knows me better than I know myself. But 21st century எப்படி ஆகுதுன்னா, technology knows me far better than I know myself. Again I repeat, technology knows me far better than I know. உங்களை நீங்கள் தெரிந்ததை விட இன்றைய கூகுளோ உங்களோட மெயில் அக்கௌண்ட்டோ உங்களோட நீங்க யூஸ் பண்ற n number of appsோ will be having more information than you. அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே அந்த யூவல் நாலேஜ் இட் will be an awakening process. So every data nowadays there's nothing called secrecy or privacy or confidentiality in your information. Everything is now being targeted, mapped, or somehow they will see. ஒரு கூகுள் மெயிலோ எனி மெயில் நீங்க வந்து ஓபன் பண்ணா என்ன சொல்லுவாங்க, they have access to all your mails. No, none of your email communication, electronic communication is secured. It's all. இன்னைக்கு வந்து அந்த கான்செப்டே இஸ் டோட்டலி கான் என்றது ஒரு அவேக்கனிங்கா சொல்றாரு. இதெல்லாம் என்ன ஆகுது, அந்த கான்செப்ட் ஆஃப் ஹியூமனிசம் இஸ் பீன் சேலஞ்ச் இல்லையா? மனிதன் மேல் மனிதன் வைத்த நம்பிக்கை இல்லையா, அதுவே ஒரு கேள்விக்குரியாது. இன்னைக்கு எல்லாமே அந்த ஒரு இணையம், இன்டர்நெட், டெக்னாலஜி, டெலிகாம் அண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரிவனா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் தோ யூ மே ஃபீல் இட் இஸ் ஒரு செக்யூர்டா இருக்கலாம், பட் இது வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் $1 million. அண்ட் யூ வில் நோ ஆர் ஸ்ட்ராங்லி சேஸ் it is against the basic principles of humanity itself. ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல நான் இப்போ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து ஒரு பேண்ட்னு நம்ம நார்மலி இந்த ரன்னிங் போடுறவங்களாம் ஒரு டேக் வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட வைட்டல் சயின்ஸா என்ன, ஹார்ட் பீட்டு, பிளட் ப்ரெஷர், உங்களோட பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை வந்து அது வந்து அப்படியே அவங்க டேட்டா பேஸ்ல ஏற்றிட்டாங்க. ஸோ அது எந்த விதமான ஆராய்ச்சிக்கும் அவங்க வந்து உங்க வைட்டல் சயின்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி அதை வந்து இப்போ வந்து இந்த பேண்டை வந்து என்ன பண்றாங்க, ஒரு 50 வயசு மேல ஆச்சு. நார்மலி இஃப் யூ சி யுவர் செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் இல்லையா, இப்போ நீங்க 40 வயசுல இருந்து உங்க டேட்டா அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் வந்து உங்க டேட்டா வந்து அவங்க கிட்ட இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, நீங்க எவ்வளவு நாள் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு. தேர் இஸ் a separate research going on in the Microsoft called Deadline, மைக்ரோசாஃப்ட் டெட்லைன் ஒரு ரிசர்ச் டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து அங்க சொன்னேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்டோட அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் டெட்லைன், மைக்ரோசாஃப்ட் பேண்டு, நீங்க எல்லாம் கூகுள் படிக்கலாம், கூகுள் டீப் மைண்ட், கூகுள் ஆல்பாகோ, கூகுள் ஃப்ளூ ட்ரெண்ட்ஸ், கூகுள் பேஸ்லைன் ஸ்டடி, கூகுள் டிஎஸ்எஸ். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கம்பெனி வந்து 23andMe. 23 is nothing but the number of chromosomes or to map a DNA ஏதோ சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் பீன் கோயிங் ஆன். வேற இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இந்த அனலிட்டிக்கல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் சோ ஹை, லைக் எவ்ரிதிங் இஸ் அல்காரிதம் ட்ரிவன் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து கொண்டு வராங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அமேசானோட கிண்டில் ப்ராடக்ட் கேள்விப்பட்டீங்க. அமேசான் கிண்டில்ஸ் இ புக் ரீடர், ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், ஒரு 5 inch ஸ்கிரீன் இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லி டு ரீடர்ஸ். அது ரீடர்ஸோட டிலைட். நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல, பட் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா, கனடாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கிண்டில் வந்து கிஃப்டா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப காமன் இல்லையா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நான் அமேசானோட கிஃப்ட் கார்டு தரேன் $25. அந்த $25 நீங்க புக்ஸ் தான் வாங்க முடியும், வேற எதுவுமே வாங்க முடியும். அந்த அளவுக்கு தே ஹேவ் தட் ரீடிங் கல்ச்சர். நம்ம ஊர்ல பை பேசிக்லி ரீடிங் ஹேபிட்ஸ் கம்மியா இருக்கும். தட் கிண்டில் ப்ராடக்ட் இஸ் நாட் டேக்கன் ஆஃப் as we expected. பட் இதுல அந்த அமேசான் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெகுலர் கிண்டல் ப்ராடக்ட்ல இந்த இ புக் ரீடர்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் வந்து ஒரு கேமரா வாங்க வந்து சென்சர்ஸ் வைக்கிறாங்க. அந்த சென்சர்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும், ஜஸ்ட் இமேஜின் நாமளா என்ன பண்ணுவோம், ஒரு புக்குன்னா அந்த வேர்டை டச் பண்ணா இட் வில் கிவ் தட் வேர்ட்ஸ் மீனிங், டிரான்ஸ்லேஷன், ஆரிஜின். அது மாதிரி நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு சம்டைம்ஸ் ஈவன் இன்னைக்கு இருக்காங்க உங்களுக்கு டைமர் செட்டப், அலாம் செட்டப், நீங்க ஒரு 3 நாள் ரீட் பண்ணா உங்களுக்கு மெசேஜே வந்துடும், 3 days you didn't read the book or you didn't even read your Kindle e-book. இது நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த பேஜை நீங்க வேகமா வாசிச்சீங்க,
இல்லையா? எந்த பேஜை ஸ்லோவா வாசிங்க, எந்த பேஜ் எப்ப நீங்க பிரேக் எடுத்தீங்க, எந்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த புக்கே வேண்டாம், ஐ ஃபெல்ட் லைக் அபேண்டனிங் இந்த புக்னு, அதாவது உங்களோட நான் சொல்ல இந்த கூகுளோட ஃபிட்பிட்டோ மற்ற இதோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ட்ரெயின்ல போகும்போது எவ்வளவு படிச்சீங்க, ஆபீஸ்ல இருக்கும்போது யூஸ் பண்ணீங்களா, வீட்டுல இருக்கும்போது யூஸ் பண்ணீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அப்பப்போ நீங்க கிண்டல் ஓப்பன் பண்ணி பாத்தீங்களா, இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ். அதே மாதிரி பார்த்து எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு, எங்க நீங்க சந்தோஷமா அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் படிக்கும்போது உங்க சிரிச்சிங்க, எதை நீங்க வந்து வருத்தமா பாத்தீங்க, எப்போ வந்து வாசல் எந்த ஒரு பகுதியை ரீட் உங்களுக்கு கோபம் வந்தது, அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அதை ரிப்போர்ட் பண்ணி ஒரு புக்கை ரீட் பண்ணி நீங்க ஒரு சப்மிட் பட்டன் போட்டு கிவ் யூ ரிப்போர்ட் which will be having like close to 75 to 100 attributes of your reading. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ரீடர்ஸோட டேட்டா வைக்கும்போது என்ன ஆகும்? How to write a book, how to publish a book, imagine the data they get. So இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் இஸ் பீங் கோயிங் ஆன் in Amazon-ஓட ரீடிங்ல வந்து யூ கேன் கூகுள் அண்ட் கெட் மோர் அபவுட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இதுல என்ன யூவல் நோவா ஹராரி சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் டேட்டா ட்ரிவன். அது வந்து இந்த ஹியூமனிஸ்டிக் ரிலிஜியஸை ஓவர்டேக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாவும் மாறி வந்து டேட்டாவே ஒரு ரிலிஜனா மாறிட்டு வருதுன்னு ஒரு த்ரெட்டை வந்து வைக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் டேட்டா ஆஸ் அ ரிலிஜன், இல்லையா? ரிலிஜன்னா என்ன? காட் பிலீஃப், ஃபெய்த், reincarnation. If you are going to live well in the existing life, you may go to heaven, or if you lead a bad life in the earth, you may go to hell. Is our basic belief of all the religious. இதை அப்படியே ஷேட்டர் பண்ணி இனிமேல் ரிலிஜன் டேட்டாயிசம்னு ஒரு ரிலிஜனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இதுல இருக்கு. அதுல வரும்போது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, ஐ திங்க் இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி இன்ட்ரெஸ்டட் யூ கேன் நோட் அவுட் திஸ் பர்சன் நேம் கால்ட் Aaron Swartz, AARON Swartz, SWARTZ. He was a very genius hacker, very genius hacker. நீங்க இன்டர்நெட் டெர்மினாலஜி RSS protocol or open access system manifesto or GIST or JSTO இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் இந்த புக்லயே அவர் சொல்லுவார். இவர் தான் என்ன பண்ணாருன்னா, இந்த ஆக்சஸ் டு பப்ளிக் வந்து ரொம்ப வைடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டட் ஹேக்கிங் லாட் ஆஃப் லைப்ரரிஸ், டிஃபென்ஸ் டீடைல்ஸ். ஏன் எல்லாம் மறைச்சு வைக்கிறீங்க, எல்லாரும் கொடுக்க வேண்டியது ஒரு பேசிக்கை வச்சும்போது அவர் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணி இந்த ஒரு ஜென்யூன் ஒரு ஒன் ஆஃப் தி அவரை அந்த ஆரன் ஸ்வாட்ஸ் வந்து இந்த டெக் இண்டஸ்ட்ரி வாஸ் லுக்கிங் அப் ஆஸ்ல எப்படி இன்னைக்கு வந்து சில ஐகான்ஸ் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில பார்க்கலாம், அது மாதிரி ஒரு ஐகானா இவர் வரக்கூடிய வாய்ப்பு வந்து he was framed in a case. இவர் வந்து ஹேக் பண்ணி நிறைய அதை வந்து டேமேஜ் பண்ணி இந்த செக்யூரிட்டிலாம் பிரீச் பண்ணி இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்ல வந்து அவர் மேல ஒரு கேஸ் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி கமிட்டட் சூசைட். அந்த ஆரன் ஸ்வாட்ஸ் பத்தி இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் கூகுள் அண்ட் சி. இதை மாதிரி தான் இந்த இப்போ அதே இந்த ஆரன் ஸ்வாட்ஸோட கான்செப்டோ அவரோட தாட் ப்ராசஸோ இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தானா இதே கிளைம் லைக் தி இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற growth வந்து several times faster-ஆவும் லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி we lost by the emotions. இன்னைக்கு கூட பார்த்தா சில சூசைட்ஸ் பார்க்கும்போது அங்க கூட இது மாதிரி ஒரு சூசைட்லாம் நடக்கும்போது பர்டிகுலர்லி ஒரு ஹேக்கர், எத்திக்கல் அண்ட் லாஜிக்கல் ஹேக்கர் வந்து we lost in a very good hacker-னு சொல்லுவாங்க. இதுல இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான் நிறைய இந்த எண்ட் பார்ட்ல வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேட்டிவ் how the world is evolving, how the world is changing, how the technology is driving us. நான் இன்னொரு 10-15 minutes நம்ம செஷன் நினைக்கலாம் முடிகிற ஸ்டேஜுக்கு வரும். இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிபரலிசமே இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி கான்செப்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து முன்வைக்கிறாரு யூவல் நோவா ஹராரி. அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்லுவார். அதுல என்ன ஒரு கற்பனை சிச்சுவேஷன் தான், பட் தி ரிசர்ச் அண்ட் தி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கோயிங் பிஹாண்ட் திஸ் இமேஜினரி ஸ்டோரி இஸ் ட்ரூ. The characters which Yuval Noah Harari says in the story is fictional, but the backdrop of the story is the real research going on in Google ஓட பிளாட்ஃபார்ம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுல என்ன 3 இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் சொல்றாரு. ஒரு விமன் கேர்ள் கால் எலைன், அவங்க கூட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜான் அண்ட் பால். ஓகே, 3 பேர், இந்த 3 கேரக்டர் நீங்க ஞாபகம் வச்சுங்க. கேர்ள் இஸ் எலைன் அண்ட் ஜான் அண்ட் பால். ஸோ 3 பேருமே ஆர் வெரி குட் buddies, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். they just go out everywhere, they go to sports, they go to a party, they go to dinner, and it's like a dating மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது one point of time எலைன் comes to know that இந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. I feel like these 2 guys are interested in me and they may propose me, and sometimes I may have to commit myself to one of them. I don't know who's going to propose first. அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது they say if இந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ நடந்ததோ இனி ஒரு காட்டுறதுனா
யூ கேன் கெட் த டெக்னிக்கல் சப்போர்ட். இதே ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. சில பேர் தைரியமா இருந்தாங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுற கூட சில பேர் இருக்காங்க. தட்ஸ் குவைட் ரேர். மோஸ்ட்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல டிரைவிங் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஆமா நீ இப்படி டிசிஷன் அப்படி டிசிஷன், ஆமா அந்த பையன் தான் செட் ஆவான், இந்த பொண்ணு தான் செட் ஆவாங்க, அப்படி இப்படி நிறைய இருக்கு. இதே ஒரு டெக் ட்ரிவனா போயிட்டு ஷீ இஸ் கிவிங் a request to கூகுள் ஐ எம் எலேன், எனக்கு வந்து ஜான் அண்ட் பால் வந்து 2 குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஐ சஸ்பெக்ட் லைக் எனி டைம் ஒன் ஆஃப் these two may propose me or this two will propose me. I am also convinced. இப்போ வாட் ஷுட் ஐ டூன்னு போட்டா இந்த கூகுள் வந்து அப்படியே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். லாஸ்ட் 3 years நீங்க எவ்வளவு நேரம் எலைன் அண்ட் ஜான் ஒன்னா இருந்தீங்க, எவ்வளவு நாள் எலைன் அண்ட் பால் ஒன்னா இருந்தீங்க, எவ்வளவு நாள் நீங்க 3 பேரே ஒன்னா இருந்தீங்க, யாரு கூட நீங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, யாரு பேசுறீங்க, உங்களுக்காக ஜான் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, உங்களுக்காக பால் என்ன பண்ணுங்க, நீங்க ஹோட்டலுக்கு போகும்போது உங்களை ஜான் எப்படி பாத்துக்கிட்டாரு, பால் எப்படி பாத்துட்டாரு, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு வரீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு உண்டான எல்லா எஃபோர்ட்டும் ஜான் எப்படி எடுத்தாரு, பால் எப்படி எடுத்தாரு, நீங்க ஒரு இடத்துக்கு வரணும்னா உங்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணது ஜானை விட பால் தான் அதிகம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ். ஜஸ்ட் இமேஜின், ஏன்னா நீங்க பண்ணும்போது எவ்ரிதிங் நீங்க மொபைல்ல பண்ணிருப்பீங்க, உங்களோட ஃபிட்பிட்டோ உங்களோட மெஷரிங்லாம் இருக்கும். ஓகேவா? நீங்க எப்போ நீங்க எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் யார் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவா, யாரு குட் நைட் சொல்லுவா, யாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம உடனே டேக் கேர் பண்ணாங்க, எவ்ரி டேட்டா நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல யூஸ் பண்ற எல்லா டேட்டா தரவுலையும் மட்டும் இட்ஸ் கிவிங் a report like John is 87% suitable to you whereas Paul is only 65% suitable to you சொல்லும்போது அவங்க டிசிஷன் எடுக்கணும் ஒரு சிச்சுவேஷன் வருது. ஜஸ்ட் இமேஜின் திஸ் ஆல் அப்சல்யூட் டேட்டா ட்ரிவன். நான் சொல்ற இந்த லாஜிக் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் பாசிபிள் இல்லையா, ஈவன் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எலைன் வந்து கன்ஃபியூஸ் ஆறாங்க. எலைனோட இன்ட்யூஷன் வந்து she was more favored towards Paul, but as for the report of Google and his research, it says John is more suitable to you. Appo Elaine again she's asking, I thought Paul is more suitable to me, but you say John is more suitable. Again adu adukku பதில் சொல்லுது. Because of the reports that you study, John வந்து எப்பமே தன்னை அழகா காட்டிக்கிட்டாரு, எப்பமே நீட்டா க்ரூம் பண்ணி வந்திருக்காரு. ஸோ பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ்க்கு நீங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால உங்களுக்கு வந்து பால் வந்து அட்ராக்டிவா தெரியல. பட் உண்மையிலே actual performance படி John is more suitable to you. If you are going to say yes to John, you will have a better life. But at the same time, if you are going to accept Paul, another 4 to 6 years, this relationship may break. அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து அந்த ரிப்போர்ட் போது இது வந்து ரியல் ஸ்டாட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி யுவன் ஹோவார் இந்த புக்ல சொல்லும் போது இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவான ஒரு எபிசோட். அந்த புக்ல நிறைய விஷயங்களும் இந்த எபிசோட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு சி. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுவன் ஹோவார் என்ன சொல்லலாம், யூரோப்பியன்ஸ் அண்ட் நார்த் அமெரிக்கன்ஸ் அண்ட் கனடியன்ஸ் இந்த ரிசர்ச் வந்து நிறைய பண்ணி டேட்டாவை எவ்வளவு வகையில ரிசர்ச் பண்ண முடியும் எல்லா வகையும் ரிசர்ச். பட் வேரஸ் ஏஷியன்ஸ் வந்து ஆர் ஃபார் லாகிங் when they are just receivers and adapters of and they just embrace those technology blindly. பட் பாத்தீங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ். எவ்ரிதிங் இஸ் ரிசர்ச். ஆனா இந்த ரிசர்ச் வெளியே ஒரு கான்செப்ட் வந்து யுவன் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கூட, இந்த ரிசர்ச் ஆர் பேஸ்ட் ஆன் வியர்ட்னா என்ன சொல்லுவோம், ஒரு யூஸ்வலா எல்லாமே ஒரு ஆன்டையோ ஒரு பயஸ்டாவோ விருப்பு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் நாமளே இந்த வியர்ட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த வியர்டுக்கே ஒரு அப்ரிவேஷன் கொடுக்காரு. இந்த வியர்ட் ரிசர்ச்ல என்ன அர்த்தம்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் வியர்ட் ரிசர்ச் ஆர் டன் பை அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ். அந்த வியர்டுன்ற WEIRDக்கு என்ன சொல்றாங்க, வியர்ட்னா வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரியல் ரிச் டெமோக்ராட்டிக்ஸ். அப்ப என்ன ஆகுது இன்டைரக்டா இந்த நான் சொல்ற இவ்வளவு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸோ இன்ஃபர்மேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ் எல்லாமே எங்கிருந்து உருவாகுதுன்னா இந்த வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரியல் ரிச் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து நம்மளை இன்டைரக்டா இன்ஃபர்மேஷன் வழியாகவும் டெக்னாலஜி வழியாகவும் நம்மளை வந்து ஆளுமையை செலுத்துறாங்கன்ற ஒரு அழகான ஒரு கருத்தை வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு யுவன் நோவா ஹராரி. இதுல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள அவர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன பாக்கணும்னா இந்த நம்பர் ஆஃப் டேட்டாஸ் உள்ள வருது இல்லையா, நம்மளால வந்து டேட்டா வந்து நம்மள என்ன பொதுவாக நம்ம ஒரு டேட்டா வந்தா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டரை வந்து நாலேஜா பண்ணி நாலேஜ் டு இன்ஃபர்மேஷன் டு நாலேஜ், அந்த நாலேஜை வச்சு நம்ம விஸ்டம் வந்து கெயின் பண்ணுவோம். இதுதான் நார்மல் ப்ராசஸ். யூ கெட் அண்ட் பேசிக் இன் டேட்டா, அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணுவீங்க, ஃபில்டர் பண்ணி இன்ஃபர்மேஷனா மாறும், இன்ஃபர்மேஷன் நாலேஜா மாறும், நாலேஜ் வந்து உங்களுக்கு விஸ்டம்னா அதை வச்சு நீங்க எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அழகா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அமையுது பாத்தீங்களா. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ளோ சோ எனார்மஸ்,
நீங்க ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டே இருக்கு. ஸோ யூ ஸ்பெண்ட் எனார்மஸ் டைமிங் ஆன் ஃபில்டரிங் இட்செல்ஃப் வேர் இட் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ். ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜா போய் விஸ்டம் 4 ஸ்டேஜஸ் இல்லையா? டேட்டா, ஃபில்டரிங், இன்ஃபர்மேஷன், நாலேஜ், இன்ஃபர்மேஷன் அண்ட் விஸ்டம். இந்த சைக்கிள் வந்து மாறவே மாட்டது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ சோ எனார்மஸ். நீங்க ஃபில்டர் பண்றதுலே உங்க டைம் முடிஞ்சு போயிடுது. வேற இன்ஃபர்மேஷனா நாலேஜா விஸ்டமா மாறதுக்கு பல காலம் அது. ஸோ அதுதான் இப்போ பெரிய பாட்டில் நெக்கா இருக்கு. பட் இனிமே இதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த டெக் ட்ரிவன் ஆகும்போது எவ்ரி திங் வில் பி அந்த ஃபில்டரிங் மெத்தடாலஜி, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ற டெக்னாலஜி இனிமே வர காலத்துல பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிட்டு யூ வில் இமிடியட்லி கெட் லைக் திஸ் இஸ் நாலேஜ். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் பண்ணது நான் இதை யூஸ் பண்ணிட்டா, நாலேஜா யூஸ் பண்ணிட்டா அதை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு விஸ்டம்க்கு கொண்டு போயிடலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு. ஆனா இவ்வளவுதான் பண்ணா கூட பண்ண இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐ அட்மையர் யுவல் நோவா ஹரரி 2-3 விஷயத்துல பார்த்தா எவ்வளவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், சைக்காலஜிக்கல் விஷயங்கள் பேசும்போது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அதர் கிரீச்சர்ஸ் ரொம்ப அப்சர்வ் நிறைய கோட் பண்ணுவாரு யுவல் நோவா ஹரரி. தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி கூட சொல்லுவார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த பேட்ஸ் இருக்கு இல்லையா? பேட்ஸ் சொல்லுவோம், வவ்வால். இந்த வவ்வால் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிரீச்சர் அண்ட் வெரி பிரெய்னி. அதோட அறிவுத்திறன் ஒரு பன்மடங்கு அதிகம். Though it is one-dimensional, I think for its size and for its behavior, it is even 100 times more smart. Its brain is though small, but it is 100 times more smarter than human brain. எப்படி ஒரு தேனியை நீங்க கம்பேர் பண்றதோட பன்மடங்கு அதிகமா இந்த வவ்வால் பேட்டை நீங்க கம்பேர். So bat lives on echolocation. இல்லையா? It has no vision. It only spreads sounds. அந்த எக்கோ லொகேஷன் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ பேட்டுக்கு ஒரு மிகவும் பிடிச்ச ஒரு உணவு மாத்துனா ஒரு பட்டாம்பூச்சியில ஒரு வகை இல்லையா? அந்த மாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாம்பூச்சியை தான் பேட் அந்த பட்டாம்பூச்சியை ஹவு இட் லொகேட். இமேஜின் த பட்டர்ஃப்ளை ஃப்ளைஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. பட் அதோட எக்கோ லொகேஷன் சவுண்டை கிரியேட் பண்ணும்போது இங்க மாத்து இருக்குன்னு அதை ஃப்ரீக்வன்சி இட்டாலும் கரெக்டா போய் அதை பிடிச்சிட்டு சாப்பிட்றோம். இது என்ன நினைக்கலாம், இது சாதாரண எல்லாம் பட்டாம்பூச்சி இதெல்லாம் செய்யுது. ஆனா இந்த பட்டாம்பூச்சியோட அறிவுத்திறன் யுவல் நோவா ஹரரி ஒரு ரிசர்ச்ல பண்ணி இந்த புக்ல ப்ரெசென்ட் பண்ணுவாரு. இந்த மாத்துல சில அந்த மாத்தை சாப்பிடுறீங்களா பட்டாம்பூச்சியில ஒரு வகையில சம் மாத்ஸ் ஆர் பாய்சனஸ். ஓகே, சம் மாத்ஸ் ஆர் பாய்சனஸ். அந்த எக்கோலொகேஷன் போகும்போது இந்த பாய்சனஸ் மாத்துக்கு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் இட்ஸ் ஃபெதரோ அந்த பட்டர்ஃப்ளை விங் இருக்கு இல்லையா? ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த சவுண்டை கூட பேட் வில் identify just by the frequency of its echolocation. If the echolocation sound response that is getting from after hitting that particular moth which is poisonous, அது சாப்பிடாது. அழகா டைவர்ட் பண்ணி மறுபடியும் echolocation ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குமா, which is the moth which is not poisonous, அதை போய் அழகா சாப்பிடக்கூடிய அறிவுத்திறன். இந்த அறிவுத்திறன் ஹியூமன்ஸுக்கு மேட்ச் பண்ண முடியுமா நீங்க நினைச்சீங்கன்னா I think it is we have to accept frankly நம்ம பிரெயின் இப்படி செயல்படுமான்னு நினைச்சீங்கன்னா I leave it to you. என்ன பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு சில இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு யுவல் நோவா ஹரரி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அல்காரிதம் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்க இன்னோவேஷன்ஸ் அண்ட் தி ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 to 80% ரெகுலர் ஜாப்ஸ் இந்த அல்காரத்துக்குள்ள உள்ள ஆட்டோமேட் ஆயிடும். அப்போ மனிதன் இனிமே வேற விஷயங்களுக்கு ஒர்க் பண்றக்கூடியதான் வருவாங்க. ஸோ அப்படி ஒரு த்ரெட்டோட இந்த புக்கை நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுனா, இந்த டேட்டா ரிலிஜன் சொன்னேன் இல்லையா? அந்த டேட்டா ரிலிஜன் என்ன சொல்றாருன்னா, இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராசஸர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா செவரல் டைம் இந்த ப்ராசஸிங் ஸ்பீட்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸர்ஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாம வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தி கனெக்ஷன் பிட்வீன் தி ப்ராசஸர்ஸ், இன்டராக்ஷன் அண்ட் கனெக்டிவ் பிட்வீன் தி ப்ராசஸர், நம்ம நெட்வொர்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த நெட்வொர்க்ஸ் செவரல் ஃபோல்ட்ஸ் மாறி போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ கிளவுட்லாம் வெரி சிம்பிள், அதோட செவரல் டைம்ஸ் அட்வான்ஸ்டா வரக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீடம் அண்ட் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் தி கனெக்ஷன் அண்ட் மொபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு 4 கான்செப்ட் உள்ள இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது டேட்டா ஒரு ரிலிஜனா எவால்வ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிலிஜனை பிலீவ் பண்றதோ, கடவுள் அண்ட் மத கோட்பாடுல பிலீவ் பண்றதோ, நம்ம அதிகமா எதை பிலீவ் பண்ணோம், டெக்னாலஜி, இன்னோவேஷன் அண்ட் டேட்டாவை தான் பிலீவ் பண்றோம். பிலீஃப், ரிலிஜன் இஸ் வாட் நான் சொன்னேன், பிலீஃப். That belief is transforming from the conventional religious mindset to the latest in terms of data. அதுதான் the data ரிலிஜியனா. ஸோ என்ன சொல்ல வராருன்னா, எண்ட் நம்ம just coming to the end of this session பாத்தீங்கன்னா,
இந்த என் நோட்ல என்ன சொல்லுவாங்க, இந்த மனிதனோட சேப்பியன்ஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70,000 years it has been spreading out. ஆப்பிரிக்கால மிட் ஆஃப் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அழகா எவால்வ் ஆகலை உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பறந்து விரிஞ்சி they spread and they divided. இன்னைக்கு என்ன ஆகுது, லாஸ்ட் 25 years this innovation, technological advancement, information, it is indirectly uniting us. It is indirectly uniting us and நம்ம வந்து merge ஆயிட்டோம். இப்போ வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு குழுவா இருந்த ஒரு சேப்பியன்ஸ் நம்ம ஆப்பிரிக்கால இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி 70,000 yearsல ஸ்ப்ரெட் ஆனாங்களோ, லாஸ்ட் 25 to 100 yearsல பார்த்தீங்கன்னா இட் இஸ் merging. எப்படி எதனால merge ஆறாங்க, த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி வழியா they are merging. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா பார்த்தா இன்னைக்கு எல்லாமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்க உலகத்துல எந்த விஷயம் நடந்தாலும் யூ வில் கெட் த இன்ஃபர்மேஷன் இல்லையா. இட் இஸ் வெரி பாசிபிள் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல அதிகமா இருக்கிற வந்து மக்களாட்சி தான். டெமோக்ராட்டிக் செட்டப் இஸ் மோஸ்ட் ப்ரிவலன்ஸ், தோ ஸ்டில் தேர் ஆர் கம்யூனிசம் செட்டப். இப்போ சைனா மாதிரிலாம் எலெக்ஷன்லாம் கிடையாது அங்க சொல்றாங்க. ஆர் இப்போ கல்ஃப் ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான் இருக்கு. பட் மேஜர் பார்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் ஃபாலிங் அண்டர் தி democratic setup. So democratic setups na ஏற்கனவே செஷன்ல சொல்லும்போது the rights of the voter, உங்க வாக்கின் வலிமை வந்து மிக மிக அதிகமாக ஒரு சக்தி உள்ளதான் அந்த ஓட்டிங் ரைட்ஸ். பட் இந்த ஓட்டிங் ரைட்டை கூட என்னைக்கா எவ்ரிபடி இஸ் டெக் ட்ரிவன், எவ்ரிபடி இஸ் கனெக்டிங் டு, நாட் எவ்ரிபடி. நம்ம ஊர்ல வேணா கம்மியா இருக்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எவ்ரிபடி சம்வேர் அதர் இஸ் ஹேவிங் இன்டர்நெட் அக்கௌண்ட் போது இவங்களை வந்து ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ முன்னாடிலாம் என்ன ஆகுன்னா, ஓட்டர்ஸ் வந்து ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு தலைவர்ல பாத்தீங்கன்னா they will listen to your feelings. வாக்காளரோட ஃபீலிங்ஸ் வந்து அழகா வந்து லிசன் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்குன்னா the voter is data is falling into an algorithm. இதுல ஒரு சிம்பிளா ஒரு யுவல் நோவார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மோஸ்ட்லி இப்ப எல்லாமே நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு வருஷத்துல நீங்க உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல மினிமம் 150 likes, I'm not even telling your share or tagging or the number of posts that you see or number of videos you upload or download, அது கூட கிடையாது. நம்பர் அதிலேயே பாத்தீங்கன்னா 150 likes நீங்க பண்ணிட்டீங்கன்னா they will map you, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அழகா மேப் பண்ணி உங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் they will decide you will vote for this particular leader or this particular ideology or this particular party ன்னு சொல்ற அளவுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 150 இருக்கவங்கள they will try to influence. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அல்காரிதம்லாம் இன்னைக்கு வெரி ஃபாஸ்ட் எவால்விங். அதே மாதிரி இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 25 years மேபி நீங்களாம் நிறைய பேர் யங்கா இருப்பீங்க. ஈவன் மை சைல்ட்ஹுட் டேஸ்லாம் இந்த டைரி எழுதுறதுலாம் ஒரு பயங்கரமான ஒரு பழக்கம் பார்த்தீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த டைரிலாம் எழுது. டைரியில ஃபர்ஸ்ட் பேர் இதை யாருமே வாசிக்க கூடாது. சில பேர் கெட்ட வார்த்தை கூட எழுதுவாங்க, இதை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. அப்ப யாருக்காக எழுதுறோம்னு கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேட்கலாம். ஃபார் ஹூம் த டைரி இஸ் ரிட்டன், இட் இஸ் ஃபார் மை பர்சனல் அவுட்லெட் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நம்ம எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் வி லைக் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் அண்ட் எக்ஸிபிட் அவர் செல்ஃப். ஒரு செல்ஃபி எடுப்போம், உடனே சோசியல் மீடியால இருந்து ஷேர் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஹாப்பி ஃபீலிங்கோ சேட் ஃபீலிங்கோ உடனே ஒரு எமோஜிஸ் ஸ்டேட்டஸா போடுவோம். இல்ல ஒரு ரைட் அப், நான் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ரைட் அப் என்னோட ஃபீலை வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டேன். ஸோ டுடே the thought process of curtailing or keeping the information basic to yourself has been just transformed. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு. டைரி எழுதுற பழக்கம்னா என்ன, உங்களோட உள்ளுணர்வுகளை உங்களை நீங்களே பறைசாற்றி கொண்டு ஒரு எழுதி கொண்டு ஒரு சின்ன புத்தகம், அதை சீக்கிரட்டா வச்சுப்பீங்க. சில நாளாக எங்க அம்மா காலத்துல கேள்விப்பட்டிருந்தோம், 10 லைவ் புக் எல்லாம் வச்சிருப்பாங்க வருஷம். சில பேர் லைவ் புக்குன்னே கேட்டு வாங்கிட்டு அதை அழகா எழுதி வச்சுட்டு இன்னைக்கு இது நடந்தது அது வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். பட் அதுல வந்து it is access only to that individual, only that individual gives permission, somebody else can read. பட் இன்னைக்கு பாருங்க, when you just post something on your social media, you have absolutely no control over that information at all. That's all. அதுதான் அந்த டேட்டாயிசம் வந்து how dangerous it is. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க அவுட் ஆஃப் யர் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் ரீச். அதான் அவர் சொல்றாரு, ஹியூமன் லூஸ் கண்ட்ரோல் இல்லையா. எது நம்ம வந்து லக்ஸுரி, எது நம்ம வந்து நம்மளோட கரியருக்கோ வாழ்வாதாரத்துக்கோ பொருளீட்டுறதுக்கோ, or even we thought this is the best method of communicating, it is again indirectly losing control. இந்த கண்ட்ரோலோட அடுத்த லெவலுக்கு யுவல் நோவார் முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அரசாங்கத்தோட ஆளுமை தான் மிகவும் அதிகமா இருக்கு. ஆனா இனி ஒரு காலத்துல அரசாங்கத்தோட ஆளுமையோட இந்த தகவல்களை எந்த நிறுவனங்கள் அதிகமா வைத்திருக்கிறோ அவங்களோட ஆளுமைகள் தான் மிக மிக அதிகமா இருக்கும். particularly in terms of health, in terms of communication, in terms of your behavioral pattern, in terms of your social and personal life. Just imagine, even your social and personal life you are giving to some organization. இப்ப அரசாங்கத்துல நீங்க கேள்வி கேட்கலாம், ஆர்கனைசேஷன் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. So indirectly what happens, you are giving your
all your information to a private entity. பிரைவேட் என்டிட்டி. ஸோ யுவல் நோவாரை இந்த புக்கை முடிக்கும் போது என்ன, அந்த டேட்டா ஏசம் அல்காரத்தம் வந்து எல்லாமே பிரைவேட் என்டிட்டியா போயிட்டு இனி வரும் காலத்துல கவர்மெண்ட் சார்ந்த மட்டுமே நான் இல்லாம there is a separate entity which is going to be providing me some guide. இப்போ அரசாங்கத்தை நம்ம நிறைய விஷயம் நம்பி இருப்போம். நீங்க அரசாங்கம் நம்பி, இப்ப அரசாங்கமே பாத்தீங்கன்னா பிரைவேட் என்டிட்டியை நம்பிதான் இருக்கு இல்லைங்களா? அப்படி ஒரு காலப்போக்கில் மாறி there will be another coexisting methodology along with the government setup and democratic setup. A private entity also will see, but adoda main as an individual we will lose control because of this technology advancement, innovation, information technology varumbodhu totally we are losing control, which is going to be a biggest challenge and threat to the human society. Are we ready for this? Are we ready for this? இல்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கோட் பண்ணியிருப்பாரு. அந்த நிறைய எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு இந்த செஷனுக்காக இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிளா சொன்னேன். பட் ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயம் காட்டுறதாக, நம்மளுடைய மனித இனத்துக்கே நம்மளுடைய சிந்தனைக்கே ஒரு சவால் விடக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, விச் இஸ் அகெயின்ஸ்ட் தி பேசிக் ஹியூமன் நேச்சர் இட் செல்ஃப்னு சொல்ற அளவுக்கு சில தரவுகளை இந்த புக்ல அழகா அடுக்கி வச்சு இந்த புக்கை வந்து ஒரு நமக்கு ஒரு வார்னிங்கோட முடிப்பாரு யுவல் நோவாரி. அந்த வார்னிங்கோடவே என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் செஷன் அண்ட் வெரி ஹாப்பி லைக் இந்த ஹியூமன் ஹோமோ டியூஸ் புத்தகத்தை வந்து அதோட அடிப்படை கருத்துக்களை உங்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த செஷன். அண்ட் தோ தி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் குவைட் லெஸ், but I'm really happy, like I did justification for the preparation that I made. I'm sure Facebook a good number of viewers irupanga. We will try to record this session and try to upload it on other social media also. So thank you very much for all the participants who took part in this session. I'm ready for some questions. 15 minutes நமக்கு நம்ம டைம் கிட்டலாம். I was very particular டைம் எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ நான் நிறைய பாயிண்ட்ஸ் கர்டெயில் பண்ணி தான் வச்சிருந்தேன். அண்ட் I think I justified my session with some good informative, thought-provoking information about this book and this book's author and his thought process towards the general public at large. Yeah, so I wish you all a good luck. So I'm leaving the session to Prasanna and Fatima Sherin and followed by some questions. Thank you very much. Yeah, sir. ஆக்சுவலா இந்த செஷன் வந்து எந்த அளவுக்கு இதா இருந்துச்சுன்னா, ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், ஜப்பான்ல ஒரு ட்ரெயின் உண்டா, அது ஒரு நிமிஷத்துக்கு 600 கிலோமீட்டர்ஸ் சம்திங் ஏதோ ஸ்பீட்ல போகும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி விறு 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 விறுன்னு போயிட்டு டக்கு எங்க நின்றுச்சு எங்க நிப்பாச்சு ஒரு ஸ்டாப்பும் தெரியாது. எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க திருநெல்வேலி ஸ்டார்ட் ஆச்சு, சென்னையில போய் நின்ன மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. சொல்ல நீட்டா அவ்வளவு பெரிய கண்டென்ட்டை சிம்பிளா சொல்லி புரிய வச்சிட்டீங்க சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி ஒரு டயலாக் உண்டு, ரஜினி சாரோட ஒரு டயலாக், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிட்டு. அதே மாதிரி அந்த ஒரு புக்கை 100 வகையில எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நச்சுன்னு நறுக்குன்னு புரிய வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாரி படத்துல தனு சொல்லுவாரு செஞ்சிருவேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த புக்கோட கண்டென்ட்டை சும்மா செய்யின்னு செஞ்சு முடிச்சு வச்சிருக்காரு நம்ம சாரு. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், அதே மாதிரி இந்த பாபா படத்துல அதே ரஜினி சார் திருப்பி இன்னொரு சொல்லுவாரு, நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசிட்டா திருப்பி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி யோசிக்காம இவ்வளவு தூரத்துக்கு பேசல, பேசிட்டு இவ்வளவு நேரத்துக்கு கண்டிப்பா யோசிச்சிருக்கவே முடியாது. அதனால ரொம்ப 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 தேங்க்யூ சார். அப்புறம் வந்து ஷேக் முகமது, ஐ திங்க் அது ஷேக் சார்ன்னு நினைக்கிறேன், ஓக்கல்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு கொஸ்டின் இருந்தா யா. அண்ட் அக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெரின் அக்கா, நான் மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா உங்களை, சாரிக்கா. அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் சார் வந்து ஒரு பெரிய பலாப்பழம் மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை மொத்தமா கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே ஒரு பீஸா பிச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு எப்படி டைம் ஆகும், அதை ஒரேடியா ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஷெரின் அக்கா, அதாவது ஈசி டாப்பரு, ஸ்டார் ஆஃப் இ ராக்கர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் குயின் ஆஃப் ஏன்ஷியன்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். I welcome you, Sherin Akka. Thank you, Prasanna. First of all, I would like to thank Professor A. Elivanan sir for giving us such a wonderful opportunity to be a part of this webinar, Homo Deus, a brief history of tomorrow. மனிதனின் அடுத்த பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் உடைய கொஸ்டின் மார்க் உடைய விட்டுருக்காங்க. First of all, as a human being, we have to know where we came from, what we did in the past, and what we are doing in the present, and what we are going to do in the future. இப்படி நம்ம கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட்ல எங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க, இப்ப நான் இருக்கேன், ஃபியூச்சர்ல என்னோட பேர பசங்க இருப்பாங்க, அப்படிதான் நமக்கு தோணும். பட் இந்த 3 விஷயத்த
பல ஃபீல்ட்ஸ்ல ஆராய்ஞ்சு ஹிஸ்ட்ரிக்கலா இருக்கலாம், ஜெனட்டிக்கலா இருக்கலாம், அண்ட் சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து ஒரு கோர்வையா நம்ம கிட்ட கொடுத்த ரெண்டு ட்ரெஷர் தான் ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோடியூஸ். சேப்பியன்ஸ் அப்படின்னாலே மீனிங் பார்த்தப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்னு, ஒரு மனுஷனுக்கு மனுஷனே அறிவாளின்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் ஹோமோடியூஸ் அப்படின்னா மனித கடவுள். ஹோமோடியூஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர், எக்ஸ்ட்ரா நேச்சுரல், ஐ மீன் ஆற்றல் புரட்சின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அறிவு புரட்சிக்கு வந்துட்டோம், இனிமே வரப்போறதுதான் ஆற்றல் புரட்சி. ஆற்றல் புரட்சிக்கு அப்புறம் மனுஷன் வந்து எப்படி இருப்பானா வித் சூப்பர் நேச்சுரல் பவர். அவனால வந்து எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற திங்கிங்கோட இருக்கான். பிகாஸ் ஹி திங்க் தட் ஹி இஸ் அ செல்ஃப் மேட் காட் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் செஷன்ல வந்து சார் வந்து ஒரு ஹியூமன் அஜெண்டா அப்படின்னு சில பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. லைக் ஃபெமைனா இருக்கலாம், இல்ல பாவர்ட்டி, பிளேக், வார் அப்படி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்ட்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா 20th century 21st century டிஃபர் பண்ணி பார்க்கலாம். 20th வந்து ஹோமோசேப்பியன்ஸ், 21st ஹோமோடியூஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ், இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய விதத்தை டிஃபர் பண்ணி பார்க்கலாம். சார் சொன்னதை வச்சு எடுத்துட்டோம்னா அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பஞ்சத்துல இறந்து போனாங்க, நிறைய கோடியா இறந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. பஞ்சம் அப்படின்னா அது வந்து செயற்கை முறையில் நடந்தது இல்லை, இயற்கை பயாலஜிக்கல் பாவர்ட்டி அப்ப நடந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ கூட சோமாலியால நிறைய பஞ்சம் இருக்கு, வறட்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து இயற்கையில நடக்கல, பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் அப்படி நடந்துட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கொக்கோ கோலா குடிச்சு இறக்குறதுக்கும் பச்சை தண்ணி கூட இல்லாம உடல் சுருங்கி இறக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ உள்ள மக்கள் வந்து எவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்திருக்காங்க. இப்ப நம்ம 21st century கூட இப்ப கொரோனாவா இருக்கட்டும், எப்போலோவா இருக்கட்டும், ஸ்பைன் ஃப்ளூ, அப்படி நிறைய விஷயத்த தாண்டி வந்துட்டோம். பிகாஸ் நம்ம கிட்ட அதை பத்தின கொஞ்சம் எஜுகேஷன் இருந்திருக்கு. அண்ட் வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரும். வளர்ச்சிங்கிறது வந்து நல்ல விஷயத்தை நோக்கியும் இருக்கு, கெட்ட விஷயத்தை நோக்கியும் இருக்கு. நம்ம ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எல்லாத்துலயுமே வெற்றி அடைஞ்சிரும் சொல்லலாம். மெடிக்கல் சயின்ஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சில வார்ல வந்து நிறைய பேருக்கு கை கால் போகும், அப்போ வந்து ஆர்டிபிஷியல் லிம்ஸ் அப்படிலாம் நிறைய வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து சில பேருக்கு சேதம், ஐ மீன் வார்ல வந்து முக சேதம் இல்ல கை கால் அப்படி ஏதாவது சேதம் நடந்துருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்களை ரெக்கவர் பண்றதுக்காக கொண்டு வந்தது அந்த மாதிரி சர்ஜரிஸ். அதுக்கு பேரு குணப்படுத்துதல். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா மேம்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள போயிட்டாங்க. லைக் நல்லா இருக்கவங்களுக்கு கொண்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேரு மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா? கண்டிப்பா கிடையாது. இப்படி நிறைய விஷயத்த பார்த்துட்டே இருந்தோம்னா மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ வந்து ஃபுல்லாவே டெக்னாலஜிக்கல் ஓரியன்டா போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே we know that the equipment we are creating is going to control us tomorrow. இதான் ஃபேக்ட். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளே நமக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து ஒரு ஸ்பீசிஸ் டாமினேட் ஆகும்போது இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்கிறதே அழிஞ்சு போயிடும். அப்படிதான் ஹோமோடியூஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் வந்து நாளைக்கு என்ன எடுக்க போகுதுன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல. மனுஷன் வந்து எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பட் இப்ப வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், கெட்ட விஷயமா எடுத்துக்கலாம். பட் இப்போ உள்ள வளர்ச்சிங்கிறது வந்து மக்களை வந்து வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. We have to understand the past and confront the present and we have to prepare for the future, a better future. எவ்வளவுதான் நம்ம வந்து பரிணாமங்கள் வளர்ச்சி அடைஞ்சாலுமே அப்போ எப்போ சரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒண்ணு இருக்கு. மனுஷனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் என்னைக்குமே மாற போறது இல்ல. அப்போவும் அம்மா எப்படி பிள்ளைகிட்ட பாசமா இருந்தாங்களோ இப்போ அப்படிதான் இருக்க போறாங்க. சோ பி a nice human. இதுக்கு அம்மா கிட்ட காமிக்கிற பாசத்துக்கு வந்து அல்காரிதமோ இல்ல ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் அப்படி பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம போற இடம் வந்து எங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும். அண்ட் வந்து தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம சாருக்கு ரொம்பவே பொருந்தும். பிகாஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்குள்ளே வச்சுட்டு இருக்க கூடாது. இன்பம் அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸ், ஹாப்பி திங்ஸ், இன்சிடென்ட்ஸ் அப்படி கிடையாது. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம மூலமா 4 பேருக்கு அது போய் சேரணும். அந்த 4 பேர் மூலியமா 40 பேருக்கு போய் சேரணும். அதான் நான்லாம் ரொம்ப வந்து விரும்பி கதை கேட்கக்கூடிய ஆளு. ஒரு விஷயத்த பாக்குறத விட கேட்கறது ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரிதான் சார் வந்து நடத்துற வெபினார்ஸா இருக்கட்டும், போடுற ரைட்டப்ஸா இருக்கட்டும் ரொம்ப விரும்பி படிச்சுதான் இப்ப நானுமே ஓரளவுக்கு ஒரு புக் எடுத்துனா ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வந்திருக்கு. அதுக்கு ஒரு பக்குவம் கண்டிப்பா வேணும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள பைண்டப் ஆகி போயிருவோம். சோ சாருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். பிகாஸ் வந்து இந்த புக்கை வந்து சாருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த புக்கை வந்து டசனா வாங்கி சாரோட சரௌண்டிங்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்திருந்தாங்க. பிகாஸ் வந்து ஒரு இது எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சாருக்கு தெரிஞ்சிருக்கு, அது 4 பேருக்கு போய் சேரணும்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் இந்த வெபினார் வந்து பொறுமையா கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளவு வெபினார்ஸ் சார் நடத்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சர்ல நிறைய வெபினார்ஸ் வரப்போகுது, அதுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Well done. Yes, Prasanna, we'll take some questions. Any interesting questions? நான் பார்ட்டிசிபேட்
ஆமா சார், கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிசிபென்ட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஷேக் முகமது அப்படிங்கிற ஷேக் சார், ஐ திங்க் ஸோ வோக்கல்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. இருந்தா ஓபன் பண்ணி விடுங்க. எஸ் சார் இருக்காரா? ஐ couldn't see him. சார் இருக்காங்களே, இருக்காங்க. மைக் ஆன் ஆயிடுச்சு சார். சார் நீங்க பேசலாம். ஹலோ சார். I don't see him. மைக் ஆன்ல இருக்கு, அன்மியூட் ஆயிடுச்சு. யா கேமரா வரல. எஸ் சார். சாருக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். மைக்ல ஒரு சின்ன சேஞ்ச் கூட தெரியல. மேபி வேற ஏதாவது டெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரிப்பேர் and come. So why Asian countries lag behind in technologies and research? If we are lagging because we are getting technical education widely for the recent years, especially in India, then are we going in the right path to cope up with the developed nations? If not so, what should we do as young individuals? Interesting questions. Yes, Asians are lagging behind in terms of technological advancement and invention. ஒரு 1000 years முன்னாடி பாத்தீங்கன்னா the Asians were the premiers in ruling or the management or particularly the sea route லாம் அந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தினது தான் ஏஷியன்ஸ் and Chinese are the pioneers. பட் சயின்ஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா somewhere they lagged. Science and astrology வரும்போது they lagged and இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் உள்ள வந்தோம்னா இட்ஸ் மோர் வெஸ்டர்ன் ட்ரிவன் அண்ட் தேர் மெத்தடாலஜி தான் இன்னைக்கு எல்லாருமே அடாப்ட் பண்றோம். நம்ம நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இட் பி ஃப்ரம் யூரோப் தான் அதிகமா இருப்பாங்க, அதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் த கிரியேட்டிவிட்டி இனோவேஷன் ப்ராசஸ் தான் அவங்க கல்ச்சர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம கல்ச்சர்ல அதை வந்து ஏர்லி ஐடியாஸ்ல இருந்து 9 இயர்ஸ் நான் இந்த செஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் வேர் ஜஸ்ட் அவுடேட்டட் அண்ட் Europeans just overtook us and North Americans just abducted. North Americans வந்து very abduction தான் எல்லாருமே, they just attract smart brains. That is what I would say. We do lack that and other solution கொண்டு வரனா I think it requires a bigger brain than me. Yes sir. Yes sir, actually ஒரு இது audience உள்ள போஸ்ட்ல கொடுத்தேன். ஷேக் சார் I think is free நினைக்கிறேன். Okay sir. Actually அப்புறம் இன்னொருத்தங்க கேக்குறாங்க, for the next session can we discuss on some books which talks about ancient technologies those existed and currently being claimed as new inventions? அதாவது இதுக்கு முன்னாடி புரியுது. Sorry sir. Depends upon the book that we read. See, my thought process, like when I come across an interesting topic or interesting book, I do read any other book. I thought I should take it. So, on my influence, definitely we can think of it. Yes, sir. Sheikh, sir. Sir. இருக்காரு? ஆமா சார், கால் பண்றாங்க. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கான்னு பாரு. வேற இப்போதைக்கு இல்லை. How do you come to know about this book ன்னு கேட்டுக்கிறாங்க சார். How do I came to know about this book is one of my friend and well-wisher who came to our engineering college day, Olivan, and he's a publisher and also a writer. He tweeted me about this book and he said people like you, because he thinks to me, என்னோட thought process அவரோட thought process நிறைய sync ஆகும். We do meet in a lot of forums, but அவர் இந்த புக்கை சேப்பியன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணி, தம்பி இந்த புக்கை நீங்களாம் வாசிங்கன்னு he was the one. So when such a respectable person says something, I think I accepted and அதை ரீட் பண்ண உடனே it just blew off like anything. I would say I am a fan of Yuval Noah Harari. எப்படி எனக்கு ஒரு few years முன்னாடி எலான் மஸ்க் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னை அப்படியே ஒரு ஆளுமைப்படுத்திட்டு இன்னைக்கு ஐ ஃபாலோ அண்ட் அட்மையர் எலான் மஸ்க் லாட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு பர்சனாலிட்டி இருக்காருன்னா டெஃபினெட்லி யூவல் நோவா ஹராரி அண்ட் ஹிஸ் ரைட்டிங் ஸ்டைல்ஸ். ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த புக்ல அப்படியே
தகவல் களஞ்சியமா இருக்கும். டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு புக் வந்து வெரி வெரி ஆத்தர்லாம் கிடைக்கிறது வெரி ரேர் பிரீட் தான் நினைக்கிறேன். ஸோ I owe it to my well-wisher, Mr. Olivan. That's how I came to know about this author. Yes. வேற யாரா இருக்காங்களா? சார் ஷேக் சார் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சார். மனித நேய பற்று சாரி சார், மனித நேய பற்று, do you find a word in Tamil? மனித நேய பற்று, I think so, அப்படிதான் நினைக்கிறேன் சார். No, I don't get this point. மனிதநேய பற்றுக்கு தமிழ் வார்த்தை கேக்குறாரா இல்ல என்ன? எனக்கு do you find a word? அங்க யாரு purport facts யாரோ இருக்காங்க சார் 1 sec சார். Any other questions from audience or we can wind up? And நம்ம சொன்ன டைம் கரெக்டா வந்துச்சு. 6:30 to 8 we said. I think it's exactly 8. எஸ் சார். ஆக்சுவலா சார் என்ன கேக்குறாங்கன்னா, மனிதநேய பற்று அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்குதா, அது எதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க சார். மனிதநேய பற்று தமிழ்ல வார்த்தை இருக்குன்னா இப்ப சொன்னதே வார்த்தை தான் from the casual point of view. I think இலக்கியத்துல எதுல யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. Yuval Noah Harari, I think every chapter or every content he connects with the humanity. That's his specialty. நான் சொன்னேன் நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணது. அவர் அண்டர் கரண்ட்ல வந்து நம்மள வந்து ஒரு வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு, நம்மள வந்து ஒரு கைடிங் இதாக கூட. திஸ் புக் இஃப் யூ ரீட் இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிண்டல் யுவர் தாட் ப்ராசஸ். அண்ட் நம்மளோட இன்ஸ்டிங்க்டுக்கே ஒரு கேள்வி கேட்கும். ஓகே, நான் வந்து சரியா செயல்படுறேன்னா, என்னோட விஷயங்கள்லாம் என்ன விஷயமோ, என்ன சூழ்ந்திருக்க விஷயமோ, என்ன சுத்தி இருக்க சமூகமோ ஒரு சரியான நிலையில் இருக்கிறது தான் ஒரு அளவீட்டு மதிப்பீடு செய்யற அளவுக்கு தான் இந்த புக். தட்ஸ் வாட் சார் வந்து மனிதநேயம்ன்றது. தட்ஸ் இஸ் வாட் தி ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி பிஹைண்ட் திஸ் புக். இல்லைன்னா அந்த புக் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகிற. ஜஸ்ட் இமேஜின் ஒரு இஸ்ரேல் ஒரு ஆத்தர் வந்து உலகம் ஃபுல்லா ஆளுமை செலுத்தினா without humanity it is not possible. See, starting sessionல இப்போ ஜே.கே. ரவுலிங் சொன்னா that is just a fantasy. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ண. This book has been read by several millions or crores. அந்த புக்ல பாத்தீங்கன்னா 30 to 40 pages நோட்ஸ்லயே இருக்கும். அந்த அளவுக்கு ரிசர்ச் இருக்கு. every information he will prove it is right. and அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹியூமனிஸ்டிக்கா தான் இருக்கும். That is what the undercurrent in this book I admire a lot. Yes, மனிதநேய பற்றாளர் பற்று வந்து அந்த புத்தகத்தின் அடிநாதம் தான் நான் சொல்லுவேன். Anything else? சார் மணிமேகலா. என்ன மணிமேகலா சொல்லுமா? சார் இப்ப ஈலான் மஸ்க் அவங்க சொல்ற மாதிரி மார்ஸ் அங்க போயிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அங்க லைஃப் எப்படி இருக்கும்? என்ன திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் ஓடி போயிட்டு நம்ம சொல்லுங்கன்னா நீங்க அப்படிதானே சொல்றீங்க. நிறைய டெஃபினெட்லி அதை பத்தி நான் பேசக்கூடாதுலாம் கிடையாது. டெஃபினெட்லி அது நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஒரு நியாயமா படல இந்த பதில். எனக்கு கேள்வி உரிமை இருக்கு. பட் பதில் சொல்ல வந்து இந்த பிரச்சனை இதை புக் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த புக்ல நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தானே எடுத்து வராங்க. சோ எர்த் தாண்டி போகும்போது அங்கேயும் இதே மாதிரி வந்து வரல. அவர் வந்து அந்த யூனிவர்சல் தாட் ப்ராசஸ் தான் போறார். மோர் இன்ஃபர்மேஷன் ட்ரிவன் ஹெல்த். இதனால மனித உளவியல் ரீதியா எந்த பாதிப்பு அப்படிதான் வர தவிர டெஃபினெட்லி அவர் வந்து கிரகத்தை பத்தியோ ஸ்பேஸ் டெக்னாலஜி பத்தியோ எல்லாம் திங்ஸ் இந்த புக்ல எனக்கு தெரிஞ்சு டீல் பண்ணிட்டாங்க. ஓகே சார், இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க சார். என்னன்னா, இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருக்கீங்க, எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நீங்க பாத்துருக்கீங்களா? அதுல எப்படி வரும்னா, லைஃப் வந்து ஒரு அல்காரிதம். அதுல வந்து தேஜாவோ அப்படின்னு சொல்றதே ஒரு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ஃபால்ட்னாலதான் வருது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு லைஃப் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இஸ் லைஃப் அண்ட் அல்காரிதம் இன் சம் வே? அதாவது வாழ்க்கையை வந்து ஒரு இந்த ப்ராசஸ்ல தான் போகணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க சார்.
I don't think so it is fixed, but medical அவர் இந்த புக்ல நிறைய பேசும்போது இந்த டிஎன்ஏ மேப்பிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நம்ம பாடிக்குள்ள நிறைய இனிமே ஒரு காலத்துல வந்து நிறைய சிப்ஸ் இதெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ற அளவுக்கு வரும்போது இட் வில் டிரைவ் யூ, இட் வில் சேஞ்ச் யுவர் தாட் ப்ராசஸ் உண்டான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் இந்த புக்ல நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோல்ஜர்ஸ்லாம் வார் ஃபீல்ட்ல இருக்கும்போது மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் எனார்மஸ் இல்லையா, நம்மளாம் நினைச்சு பார்க்குறோம். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட். அதே நீங்க இப்போ இந்த பப்ஜி மாதிரி கேம் விளையாடும்போது இவ்வளவு ரிலாக்ஸா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க இல்லையா. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அப்போ என்ன சொல்றேன்னா, தே ஆர் கமிங் அப். ஏன்னா அவங்க பாடி இந்த பிரெயின்ல ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லயும் they have to concentrate, safeguard themselves, safeguard their other people and also attack the opponent. அப்போ ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒரு டிவைஸை கொண்டு வராங்க. அந்த ஹெல்மெட் டிவைஸ் வந்து நீங்க மாட்டிக்கிட்டு வார்க் போனா இட் இஸ் லைக் பிளேயிங் லைக் வீடியோ கேம் ஆயிடும். யுவர் மைண்ட் வில் சோ ரிலாக்ஸ். அப்ப இவர் சொல்ல வந்து அந்த மெத்தடாலஜி டெக்னாலஜி வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட சேரும் போது இட் வில் டோட்டலி சேஞ்ச். அதே மாதிரி டிஎன்ஏ மேப்பிங்லாம் இன்னைக்கு கூட வந்துடுச்சு. யூ கேன் கெட் அ பேபி. இந்த பேபி இப்படிதான் வரும். இந்த புக்ல கூட ஒரு இதுல ஒரு யூஎஸ்ல ஒரு ஸ்டேட்ல வந்து 3 பேரண்ட் பேபின்றாங்க. ஒரு அப்பா அம்மா 3வது உரிமையாளர் அந்த குழந்தை. இட் இஸ் பாசிபிள். அது வந்து ஒரு கேஸ் கூட வந்திருக்கு இப்போ ரீசெண்டா. இந்த புக்ல கூட சொல்லியிருப்பாரு 3 பேரண்ட். ஒரு குழந்தைக்கு வந்து 3 பெற்றோர். ஜஸ்ட் இமேஜின். நம்ம யோசிக்க ஒரு பாயிண்ட் இல்லையா, நம்ம அப்பா அம்மா 3வது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இட்ஸ் a 3 parent child அப்படின்ற. இட்ஸ் a 3 parent child is possible. அதுக்கு ஒரு கேஸை போட்டுக்கு எனக்கு உரிமை கொடுக்கணும், 3வது பேரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இப்போதைக்கு அதை டினை பண்ணிட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல வந்து இது வந்து வரும். பேரண்ட்ன்றது உங்க ஜீனி, இன்னொருத்தர் ஜீனி, அது மதரை கேரி பண்றது ஒர்க்கு. அப்படிலாம் வந்து இட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் சைல்டா வரதுக்கான வாய்ப்புகளா இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து அவர் என்ன சொல்றது, தீஸ் ஆர் அகைன்ஸ்ட் பேசிக் ஹியூமன் எவல்யூஷன். அது நேச்சுரல் எவல்யூஷன்ல இருந்து ஆர்டிபிஷியல் எவல்யூஷன் நோக்கி மனிதன் போறது வந்து டேஞ்சர் தான் போன புக்லயும் சொல்லுவோம். இந்த புக்லயும் அதை வந்து அண்டர் கரண்ட்ல சொல்லியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். இட்ஸ் a big question. It needs to be debated even more. We'll take one last. Dhanalakshmi MR அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. Sir, is there any connection between the dominance of white people over black or one race over the other and the spread of technology? Racial difference is prevalent even in our own society. In the Sanadana கொள்கைகள், I hate that Sanadana terminology itself, and even the religious disparity, regional disparity. It will exist. And technology is we claim like technology is going to give a solution, but definitely not. It is not going. In the bookல கூட எவ்வளவுதான் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ், ஒரு set of people will be always elite, will be always powerful, will be always influential. அவங்களுக்கு தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ரிமைனிங் பீப்புளுக்கு substandard benefits தான் கிடைக்காது. The substandard benefits will be several times higher than the current benefit. But definitely there will be a substandard benefit தான் கிடைக்கும். The elite of the elites will always prevail in the society, like how it has been prevailing in the last 500 years from the kings to the popes or religious leaders. Religion and the concept in the book கூட அழகா சொல்லியிருப்பார். So that will prevail. அதே மாதிரி what the question says, like அந்த race difference or regional difference or language differenceலாம் கண்டிப்பா இங்க வந்து it will prevail, but it will minimize the number of occurrence of oppression or the deaths or the social difference may reduce, but it will prevail. Okay, sir. And at the profound fact அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, we have seen countries like China using smartphones and apps to collect citizens' location and health data to find the epidemic. Could global pandemics drive the development of a more biometric state? Yes, it is possible. Already நான் இந்த கூகுள் ஃப்ளூ ட்ரெண்ட்ஸ், குளோபல் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தா ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்னா முன்னாடிலாம் யூ வில் கோ பை இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்யூஷன் அண்ட் இஸ் எக்ஸ்பர்டைஸ் இல்லையா. இன்னைக்கு கோ பை இஸ் எக்ஸ்பர்டைஸ், இன்ட்யூஷன் அண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆல்சோ நீட்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட்ஸ் வயா கூகுள் இல்லையா. இப்போ ஒரு கொரோனாக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா முன்னாடி வந்து மருந்து கண்டுபிடிச்சா ஒரு நாட்டுக்கு வரத்துக்கு கண்டுபிடிச்சே தெரியாது. இன்னைக்கு வந்து இட் இஸ் குவைட் பாசிபிள். ஸோ அந்த டிரைவ் வந்து இட் இஸ்
சேஞ்சிங். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஃப்ளூ ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டே பண்ணிட்டு இருக்காங்க. எனி ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்துன்னா இன்னைக்கு பார்த்தா அந்த யூஎன்னோட சப்போர்ட் வச்சு, கவர்மெண்டோட சப்போர்ட் வச்சு அதுக்கு உண்டான தீர்வு வந்து மிக வேகமா மாறிக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன். கொரோனா இதே 100 years முன்னாடி இருந்தா பை நோ வி வுட் ஹவ் லாஸ்ட் few crore people and நீ நான் கூட இருந்திருக்க மாட்டோம். So now it is possible to safeguard, to prevent, though still it is very critical. Lot of threat is going behind us, but it is possible. சார் அப்புறம் இதுக்கப்புறம் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வரல. We'll summarize then. I think all குறைஞ்சிட்டாங்க. I'll summarize. அதுக்கப்புறம் நீ ஒரு finish like. Thank you very much for all the participants. I don't believe in numbers. Number எண்ணிக்கையில விட எண்ணங்கள் தான் மிக முக்கியமா நான் பார்ப்பேன். So number of participants less are இருந்தாலும் I think these are meaningful participations, and if you definitely get an opportunity to read about Yuval Noah Harari and Homo Deus or Homo Sapiens, or his third book is 21 Ideas for 21st Century, definitely do read them. I will also try to share my experience in some of the webinars. So once again, இந்த வெபினாரில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1.5 மணி நேரம் எனக்காக செலவிட்டதே ஒரு பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். Thank you very much. Yes. Sir, we would like to have more webinars like this, sir. And